வணக்கம் மக்களே, நான் உங்கள் அஸ்வின். புதிய கிரைம் த்ரில்லர் நாவலுடன் உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. கைகளில் ரத்தம் மிகவும் பரபரப்பான ஹைப்பர் கிரைம் த்ரில்லர் நாவல். கதை கேட்க தயாரா? வாருங்கள், கதைக்குள் செல்வோம். சிவந்த ரத்தம் கைகளில் படிந்து விட்டால் அதை கழுவத்தான் முடியுமா அல்லது மறைக்கத்தான் முடியுமா? போன வாரம் ஒரு சம்பவம் ஆயிருச்சு. பயங்கரமான சம்பவம். மன்னன் கிரிதரை பார்த்து நேரடியாக சொன்னான். என்கிட்ட சொல்லவே இல்லை. சொல்லணும்னு நினைச்சேன். என்ன சம்பவம்னு கேளு. லேட் நைட் பிக்கப். அந்த கவிதா லாட்ஜ் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு லேடி வந்தாங்க. ரொம்பவுமே பதட்டமா இருக்கிற மாதிரி இருந்தாங்க. இந்த மாதிரி வரவங்களை எல்லாம் நான் பெருசா கண்டுக்கவே மாட்டேன். காருக்குள்ள ஏறி உட்கார்ந்துட்டு அந்த பதட்டத்தை எல்லாம் மறைச்சிட்டு சிரிச்சாங்க. அப்புறம் நான் கேட்காமலேயே ஓடிபிய அவங்களாகவே தந்தாங்க. எதுக்காக பதட்டமா இருக்காங்கன்னு கேட்கலாம்னு தோணுச்சு. இருந்தாலும் கேட்கல. சில பேர் கேட்டா அவங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிடுவாங்க. நம்மளுக்கு தான் ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய சம்பவம் இருக்குல்ல. சரின்னு சொல்லி வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன். மெல்லமா கார் அப்படியே மூவ் ஆயிட்டே இருக்கும்போது அந்த லேடி என்ன பண்ணுதுன்னு பார்த்தேன். நான் பார்க்கும்போது பேசாம தான் இருந்தது. முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு எதுவும் செய்யாத மாதிரி. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு யாரும் இல்லாத ஏரியாவில் வண்டி போய்கிட்டு இருந்தது. அப்பதான் அவங்க வச்சிருந்த பேக்ல இருந்து என்னத்தையோ எடுத்தாங்க. மெதுவா பிரிச்சாங்க. என்ன பதட்டத்தோட பார்த்துட்டு நான் பார்க்கறேன்னா இல்லையான்னு கவனிச்சுக்கிட்டு ஒரு மாத்திரையை எடுத்து வாய்க்குள்ள போட்டாங்க. எனக்கு டக்குன்னு என்னமோ தப்பா பட்டுது. காரை நிறுத்தினேன். திரும்பி அவங்க கைய அப்படியே பிடிச்சேன். என்ன மாத்திரை சாப்பிட்டீங்கன்னு தான் கேட்டேன். அடுத்த மாத்திரையை முழுங்கிறதுக்குள்ள தடுத்து நிறுத்தினது நல்லதுதான். ஏன்னா அவங்க சூசைடுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா சொல்ற? சூசைடா? ஆமா, நான் தடுத்து நிறுத்திட்டேன். நான் தடுக்கலைன்னா வாயில போட்ட மாத்திரையையும் முழுங்கி இருப்பாங்க. ஒன்னும் ஆகலை இல்ல, நல்லாதான் இருக்காங்க. எதனால இப்படி பண்ணீங்கன்னு கேட்டேன். சொன்னாங்க. எதனாலயாமா? வேற என்ன, குடும்ப பிரச்சனை நினைச்சேன். சரி, இப்ப எங்க கிளம்புற? கிரிதர் மன்னனை பார்த்து கேட்டான். நீ சொன்ன நம்ப மாட்டேன். அதே லேடியத்தான் திரும்பவும் பிக்கப் பண்ண போறேன். லேசாக பயந்து போனான் கிரிதர். கிரி, நீ பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. அவங்க இப்போ நல்லாவே சேஞ்ச் ஆயிட்டாங்க. அந்த சூசைடல் தாட்ஸை எல்லாம் விட்டுட்டாங்க. கிரியும் மன்னனும் டாக்ஸி ஓட்டுநர்களாக தங்கள் வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள். அவ்வப்பொழுது தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை அவர்கள் அந்த ஹோட்டலில் வைத்து சாப்பிடும் பொழுதுதான் பகிர்ந்து கொள்வார்கள். பேசிக்கொண்டு கிரிதரும் மன்னனும் நிறைய சாப்பிட்டார்கள். கிரிக்கு திடீரென்று தனக்கு நடந்த சம்பவம் ஒன்று ஞாபகத்திற்கு வந்தது. இதே மாதிரி தாண்டா எனக்கும் ஒன்று நடந்தது. மன்னன் வாய்க்குள்ளேயே சிரித்தான். உண்மை, எனக்கு இந்த மாதிரி நடந்தது. என்ன, ஏதாவது ஒரு பொய்க்கதையா அவுத்து விட போற? டே இல்ல, நிஜமாதான் நடந்தது. நிஜம்னு நீ சொல்றத வச்சுதான் நான் நம்பிக்கணும். சொல்லு, என்ன நடந்ததுன்னு கேட்போம். டாக்ஸியை புக் பண்ணி இருந்தாங்க. ஒரு பெரிய பங்களா. அதுக்கு முன்னாடி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வருவாங்கன்னு யாருமே வரல. அப்போ பங்களா முன்னாடி 2 பேர் நின்னுட்டு இருக்கிறது தெரிஞ்சது. பாக்குறதுக்கு கப்பிள்ஸ் மாதிரி தெரிஞ்சாங்க. அவங்கள பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டாங்க. எதுக்காக கேன்சல் பண்ணாங்க என்னன்னே தெரியல. நானும் கூட வீட்டுக்குள்ள போய் கேட்கலாம்னு நினைச்சேன். கேட்டையா? கேட்கல. நீ கேட்டிருக்க மாட்டேன்னு தான் தெரியுமே. ஏன், இதுவே ஒரு பொய்க்கதையாச்சே. உண்மையத்தான் சொன்னேன். கொஞ்சம் கடுப்புடன் கிரி சொன்னான். நீ சொன்னது ஒரு சம்பவமே கிடையாது. சம்பவம் கிடையாதுங்கிறதெல்லாம் இல்ல. அடுத்த நாள் அதே பங்களாவில் நைட் நேரத்துல ஒரு கொலை நடந்தது. பேப்பர்ல படிச்சேன். இதை கேட்டுவிட்டு இப்பொழுது திகில் அடைந்தான் மன்னன். டேய், நீ ஒன்னும் பொய் சொல்லலையே. நீ பேப்பர் பார்க்கல? இல்லடா, பேப்பர் படிக்க மாட்டேன்னு உனக்கு தெரியாது. இந்த விஷயத்தைய யாருகிட்டையும் சொல்லிடாத. சொல்ல மாட்டேன்டா. உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்கேன். பார்த்து நடந்துக்கோ. நீ அங்க நைட்டு போனேன்னு தெரிஞ்சதுன்னா உன் மேலதான் எல்லா பழியும் வந்து விழுகும். இல்ல, நான் யாருகிட்டையும் சொல்லல. சாப்பிட்டியா? கிளம்பலாமா? லைம் ஜூஸ் 2 ஆர்டர் பண்ணு. சரி இரு, கை கழுவிட்டு ஆர்டர் பண்ணிட்டு வரேன். மன்னன் எழுந்து போனான். கிரிதருக்கு அப்பொழுது கைபேசியில் ஒரு குறுஞ்செய்தி வந்தது. நாம பிரேக்கப் பண்ணிக்கலாம். இது சரியா வராது. நீயும் உன்னோட நைட் ஜாபும். காரை கட்டிக்கிட்டே ஆளு. மெசேஜ் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணாத. கிரியுடைய காதலியிடம் இருந்துதான் அந்த செய்தி வந்திருந்தது. அவள் வேண்டாம் என்று சொன்னாலும் இவன் தொலைபேசியில் அழைத்தான். ஆனால் அவளை இவனால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. எத்தனையோ முறை முயன்று பார்த்தான். மன்னன் திரும்பி வந்தான். ஏண்டா போயிட்டு வரதுக்குள்ள ஒரு மாதிரி இருக்க? என்கிட்ட சொல்லிட்டேனேன்னு யோசிக்கிறியா? அதில்ல, வேற பிரச்சனை. என்ன? ஏன் ஆளு பிரேக்கப் பண்ணிட்டா? சாதாரணமா சொல்ற? சங்கடமா தான் இருக்கு. இந்தா லைம் ஜூஸை குடி, செலிப்ரேட் பண்ணலாம். வேண்டா வெறுப்பாக எலுமிச்சை பழச்சாறை குடிக்க தொடங்கினான் கிரிதர்.
பழச்சாறை குடித்துக்கொண்டே அவன் வேலை செய்யும் டாக்ஸியின் செயலியை நோண்டிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுக்கு ஒரு ட்ரிப் புக் ஆனது. எங்கே ஆட்களை ஏற்றிக்கொள்ள வேண்டும், எங்கே இறக்கிவிட வேண்டும் என்று பார்த்தான். பிக்கப் பாயிண்ட் மற்றும் டெஸ்டினி பாயிண்ட். ஏதோ ஒரு கிராமத்தில் பிக்கப் பாயிண்டை கொடுத்திருந்தார்கள். டெஸ்டினி ப்ளூபெரி ஸ்ட்ரீட். பணமும் உடனடியாக கட்டப்பட்டிருந்தது. பணத்தை கட்டிவிட்டார்கள் என்று கிரிதர் பார்த்து கொண்டிருந்த பொழுது ஓடிபி அவனுக்கு அனுப்பப்பட்டது. இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. எப்பொழுதுமே ஓடிபியை முதலில் அனுப்ப மாட்டார்கள். எந்த டிரைவர் வண்டியை ஓட்டுகிறார் என்று தெரிந்து கொண்டு அவருடைய தொலைபேசி எண்ணை எடுத்து ஓடிபியை அனுப்புகிறார்கள் என்றால் சந்தேகம் வராமலா இருக்கும்? கிரிதரும் சந்தேகப்பட்டான். நான் இந்த லேடியை பிக்கப் பண்ண போகணும், கிளம்பிட்டா? மன்னன் இப்படி கேட்டான். நீ கிளம்பிக்கோ. தனக்கு வந்திருக்கும் ட்ரிப்பை பற்றி சொல்லாமல் தன் நண்பனை வழி அனுப்பி வைத்தான். எதுக்கு இப்படி ஒரு ட்ரிப் வரணும்? ஓடிபி எல்லாம் அனுப்பியிருக்காங்க, போகலாமா வேண்டாமா? உடனடியாக போக வேண்டாம் என்று அவனுக்கு தோன்றியது. நானே என்னோட ஆள் பிரேக்கப் பண்ணிட்டான்னு கடுப்புல இருக்கேன், இவனுங்களுக்கு ட்ரிப்பு கேக்குதா என்று தன் வாய்க்குள்ளேயே முணங்கியபடி வேகமாக ட்ரிப்பை ரத்து செய்தான். கைபேசியை தூக்கி அவன் முன்பு இருந்த மேஜையில் போட்டுவிட்டு 2 கைகளையும் தலைக்கு வைத்து நன்றாக சாய்ந்து எதை பற்றியும் யோசிக்காமல் அமர்ந்தான். அவன் கைபேசி இப்பொழுது திரும்பவும் சினுங்கியது. என்னோட நிலைமை புரியாம செமையா டார்ச்சர் பண்றானுங்களே என்று திட்டி தீர்த்தபடியே கைபேசியை எடுத்தான். திரும்பவும் அந்த ட்ரிப்பை அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள். வேண்டாம்னு சொன்னாலும் திரும்பவும் புக் பண்றானுங்களே. நான் இன்னைக்கு இந்த ட்ரிப்பை எடுத்துக்க தான் போறேன், என்னைவா வேண்டாம்னு சொல்ற? நான் ஒரு நாளைக்கு இதே மாதிரி கடினமா உழைச்சு பெரிய ஆளாகத்தான் போறேன். காதலியை நினைத்து தனக்கு தானே பேசிக்கொண்டான். உணவகத்தை விட்டு வெளியே வந்தான். அவனுக்கு திரும்பவும் ஓடிபி அனுப்பப்பட்டது. அந்த ஓடிபியை பார்க்கும்போது மட்டும் கொஞ்சம் பயமாக இருந்தது. வானம் லேசாக மழையை தூரத் தொடங்கி இருந்தது. தூரலில் நனைந்தபடியே தன்னுடைய காரை நோக்கி நடந்தான். நடக்கும் பொழுது அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. அவன் காதலிடமிருந்து கடைசியாக வாங்கிய பணத்தை திருப்பி கொடுத்து விடலாம் என்று அவன் தீர்மானித்தான். அவ்வாறே பணத்தை கைபேசியின் செயலி வழியாக அனுப்பிவிட்டான். ஏதோ ஒன்றை சாதித்த மகிழ்ச்சி உடனடியாக அவன் மனதில் பரவியது. பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் பழைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணிடுறது தானே கரெக்டு. காருக்குள் ஏறி அதை உயிர்ப்பித்தான். மெல்லமாக காரை நகர்த்த தொடங்கினான். மழை வேகம் எடுக்க ஆரம்பித்தது. இந்த மழையில ட்ரிப் எடுத்திருக்க வேண்டாம், பரவாயில்ல, தப்பில்ல. என்ன ஆனாலும் இன்னைக்கு நான் ட்ரிப் ஓட்டுறதை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அவன் இப்பொழுது பிக்கப் பாயிண்ட்டுக்கு செல்வதற்கு நிறைய கிலோமீட்டர்கள் பயணப்பட வேண்டி இருந்தது. அவன் ஒரு கிராமத்தை கடக்கலாம் என்று முயற்சி செய்த பொழுது திடீரென்று ஒருவன் இடைமறித்தான். கொஞ்சம் கிரிதர் சுதாரிக்காமல் விட்டிருந்தாலும் அவன் காரில் கண்டிப்பாக அடிபட்டிருப்பான். இடைமறித்தவன் இப்பொழுது வேகமாக ஓட்டுநர் இருக்கைக்கு பக்கத்தில் இருந்த ஜன்னலுக்கு வந்தான். அண்ணா, ஒரு உதவி தேவைப்படுது, வரீங்களா? யோ லூசா, ஏன் நீ கார்ல வந்து விழுகிற மாதிரி வர? அண்ணா, ஒரு உதவி தேவைப்படுது. என்னடா உனக்கு இந்த நைட் நேரத்துல உதவி தேவைப்படுது? ஒரு எரிச்சலுடன் சொன்னான் கிரிதர். தன்னை தடுத்து நிறுத்தியவன் எப்படி இருக்கிறான் என்றும் பார்த்து கொண்டான். போலீஸுக்கு தான் உதவி தேவை. அந்த மலையில் அவன் கைகளை அசைத்து அசைத்து பேசினான். அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்தை சுட்டி காட்டினான். வரீங்களா? அவன் மேலும் ஏதோ சில விஷயங்களை பேசிக்கொண்டே இருந்தான். ஆனால் மலையின் சத்தத்தின் காரணமாக கிரிதருக்கு ஒன்றுமே கேட்கவில்லை. போலீஸ் இங்கே இருக்கிறார்கள், ஏதோ வேலையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பது மட்டும் நன்றாக புரிந்தது. கிரிதர் ஒரு நொடி யோசித்தான். இதில் இறங்கலாமா அல்லது காரை எடுத்துக்கொண்டு கிளம்பி விடலாமா? இது போன்ற ஓட்டுநர் தொழிலில் இருப்பவர்கள் எப்பொழுதும் மற்றவருக்கு உதவியாக இருக்க வேண்டும். தொழில் தர்மம் உடனடியாக அவன் மனதில் அப்பொழுது எழுந்தது. காரை விட்டு வெளியே வந்தான். மழை அவனை மொத்தமாக நனைத்தது. அடித்து கொண்டிருக்கும் மழையில் காரை தடுத்து நிறுத்தி உதவி கேட்டவனை பின்தொடர்ந்தான் கிரிதர். ஒருவேளை அவன் ஏமாற்றிக் கொண்டு போய் ஏதாவது செய்துவிட்டால் என்ன ஆகும் என்றும் அப்பொழுது அவனுக்கு யோசனை தோன்றியது. ஆனால் வழியில் அவன் சில போலீஸ்காரர்களை பார்த்தான். ஆதலால் அந்த யோசனையை உடனடியாக கைவிட்டான். உதவி கேட்க வந்தவன் உண்மையைத்தான் சொன்னான் என்று புரிந்து கொண்டான். கிரி இப்பொழுது ஒரு ஆற்றின் படுகைக்கு வந்திருந்தான். ஆறு கருப்பாக, அந்த இடம் முழுவதுமே இருட்டாக இருந்தது. சில போலீஸ்காரர்கள் மட்டும் கைகளில் டார்ச்சை ஏந்தி ஒரு குறிப்பிட்ட இடத்தை பார்த்து வெளிச்சத்தை செலுத்திக் கொண்டிருந்தார்கள். கிரிதர் மேலும் நடந்தான். அப்பொழுது சில நபர்கள் சேர்ந்து ஒரு பெரிய கயிறை போட்டு ஏதோ ஒரு விஷயத்தை ஆற்றிலிருந்து வெளியே இழுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். வாங்க வாங்க, நீங்களும் வந்து ஒரு கைப்பிடிங்க. உதவி கேட்டவன் கிரியை அழைத்தான். கிரி எதற்காக தன்னை அழைத்திருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டான். இவனும் போய் அந்த கயிற்றை வேகமாக இழுத்தான். மொத்தமாக அங்கே 5 மட்டுமே இருந்தார்கள், போலீசார்கள் உட்பட. வெகு நேரம் அவர்கள் போராடினார்கள்.
அவர்கள் எந்த பொருளை இழுத்து கொண்டிருந்தார்களோ அது ஆற்றின் அடியில் நன்றாக சிக்கியிருக்க வேண்டும். சில நிமிட போராட்டத்திற்கு பின்பு அவர்கள் ஏதோ ஒன்றை வெளியே இழுத்து விட்டார்கள். இழுத்து வரப்பட்ட பொருளின் மீது இப்பொழுது டார்ச் லைட் வெளிச்சங்கள் பரப்பப்பட்டது. ஆற்றிலிருந்து வெளியே இழுக்கப்பட்டது ஒரு இளம் வயது ஆணுடைய பிணம். கிரிதரும் அந்த பிணத்தை பார்த்தான். மலையில் உதவி கேட்க வந்தவன் சொன்ன விஷயம் அப்பொழுது சரியாக புரியவில்லை. இப்பொழுது புரிந்தது. சார், ஆளை பார்த்தா எப்படியும் 30 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், இப்படி சொன்னார் கான்ஸ்டபிள். ஆம் என்பதை போல தலையை அசைத்தார் இன்ஸ்பெக்டர். கிரி இறந்து போனவனுடைய மெலிந்த தேகத்தையும் அவன் முகத்தையும் ஒரு நொடி நின்று பார்த்தான். அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடாது என்று முடிவு செய்தவன் மெல்லமாக அங்கிருந்து நழுவினான். யாரையும் அவன் திரும்பி பார்க்கவில்லை. காரின் மீதே அவனுடைய கவனம் இருந்தது. முடிந்த அளவு வேகத்துடன் காரை நோக்கி நடந்தான். காரை திறந்து அதை உயிர்ப்பித்தான். ஆனால் அவனுடைய கெட்ட நேரமோ என்னவோ, காரின் மின்விளக்கு சரியாக வேலை செய்யவில்லை. விட்டு விட்டு எரிந்தது. எரிச்சலுடன் அதை சரி செய்ய அவன் போராடி கொண்டிருந்த பொழுது உதவி கேட்டவன் காரை நோக்கி ஓடி வருவதை கிரி பார்த்தான். கிரி உடனடியாக அங்கிருந்து தப்பிக்க வேண்டும் என்று நினைத்தான். அவனுக்கு இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் புதிது. எதற்காக அவன் ஓடி வருகிறான் என்று தெரியாமலேயே ஒரு பதற்றத்துடன் செயல்பட்டு கொண்டிருந்தான் கிரி. இதயம் தாறுமாறாக துடித்தது. மூச்சிறைக்க ஓடி வந்தவன் வேகமாக காரின் ஜன்னலை தட்டினான். அதை இறக்குமாறு செய்கை செய்தான். வேறு வழி இல்லாமல் கிரிதரும் அதே போல செய்தான். வேகமான துணியில் இங்கொன்றும் அங்கொன்றுமாக அவன் சில வார்த்தைகளை பேசினான். இன்ஸ்பெக்டர் என்று சொல்லிவிட்டு பலமாக மூச்சு விட்டான். அதன் பிறகு என்னவோ சொன்னான். இருங்க இருங்க, அந்த பக்கமா வரேன் என்று சொல்லிவிட்டு திரும்பவும் ஓட்டுநர் இருக்கைக்கு பக்கத்தில் வந்தான். இப்பொழுது ஓட்டுநர் இருக்கையின் கண்ணாடி ஜன்னல் திறக்கப்பட்டது. மலை உள்ளே சாரலாக விழுந்தது. இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு நன்றி சொல்ல சொன்னாரு என்று சொன்னான் அவன். அவன் அப்படி சொன்ன பொழுது கிரிதருடைய காரின் மின்விளக்கு பிரகாசமாக எரிந்தது. பரவாயில்ல, இருக்கட்டும். 2 வார்த்தைகளை உதிர்த்துவிட்டு அங்கிருந்து காரை கிளப்பினான். இறந்து போனவனுடைய முகம் காரை ஓட்டும் பொழுது அடிக்கடி மனதில் பளிச்சிட்டது. அதை தவிர்க்க எவ்வளவோ சிரமப்பட்டான். ஆனால் முடியவில்லை. அங்கிருந்து சில தூரம் வந்தான். அதற்குள் அவனுடைய நண்பன் தொலைபேசியில் அழைத்தான். எங்கடா இருக்க? என்னோட ட்ரிப்பு முடிஞ்சுது. அந்த லேடியை கொண்டு போய் இறக்கி விட்டுட்டேன். ஹோட்டல்லையா இருக்க? இல்லடா, எனக்கு ஒரு ட்ரிப்பு வந்தது, அதை எடுத்துக்கிட்டேன். அப்படியா, என்ன ட்ரிப்பு? தன் எடுத்துக்கொண்ட பயணத்தை பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொண்டான் கிரி. எதுக்குடா அந்த ட்ரிப்பை எடுத்த? என்கிட்ட கேட்டு இருக்கலாம்ல. அந்த ரூட்டு ஒரு மாதிரி மோசமான ரூட்டு. நீ எதையும் கேட்காம செய்யறது எனக்கு பிடிக்கிறதே இல்லடா. அவ வேற பிரேக்கப் பண்ணிட்டாளா? ஒரே டென்ஷன். உட்கார்ந்து இருந்தா தண்ணி போடலாம் அப்படி இப்படின்னு தேவையில்லாம தோணும். அதான் ட்ரிப்பை எடுத்துட்டு வந்துட்டேன். கேன்சல் பண்றியா? பேசாம கேன்சல் பண்ணிட்டு வந்துடு. இந்த நைட்டு நேரத்துக்கு மேல போய் யாரை பிக்கப் பண்ண போற? தெரிஞ்சவங்களா? இல்ல, புது ஆளு. ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடுறா? இல்லடா, ஏற்கனவே கேன்சல் பண்ணப்போ அவங்க திரும்பவும் புக் பண்ணி இருக்காங்க. நீ சொன்னா கேட்க மாட்ட. ட்ரிப்பை முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணு. சரி. அழைப்பு துண்டிக்கப்பட்டது. நினைத்த நேரத்திற்கெல்லாம் கிரியால் அவன் எடுத்துக்கொண்ட பயணத்தை ரத்து செய்ய முடியாது. அப்படி அடிக்கடி செய்தால் அவனுக்கு இருக்கும் மதிப்பீடு அவன் வேலை செய்யும் டாக்ஸி செயலியில் குறைந்துவிடும். அது குறைந்துவிட்டால் அவனுக்கு அவ்வப்பொழுது பயணங்கள் வராது. ஆதலால் தான் அவனுடைய நண்பன் அவ்வளவு அழுத்தி சொல்லியும் கூட பயணத்தை அவன் ரத்து செய்யவில்லை. கார் சறுக்கி கொண்டு பயணப்பட்டது. எதிரில் எந்த வாகனங்களும் இல்லை. இந்த இரவு மோசமான இரவாக இருக்கிறது என்று கிரி நினைத்தான். ஏனென்றால் முதலில் அவனுடைய காதலின் முடிவு, அடுத்ததாக இந்த ஆற்றங்கரையில் அவன் பார்த்த பிணம், இதனுடன் சேர்ந்து இந்த மர்மமான பயணம் வேறு. இதையெல்லாம் பற்றி தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தவன் ஒரே நொடி தன்னுடைய கண்களை மூடி சோம்பலுடன் திறந்தான். திறக்கும் பொழுது அவன் எதன் மீதோ காரை கொண்டு போய் மோதியிருந்தான். காரின் பலமான மோதுதலின் காரணமாக ஒரு நபர் பயங்கர வேகமாக தெருவில் தூக்கி எறியப்பட்டிருந்தார். எப்படி இது நடந்தது? அவனுக்கு சுத்தமாக தெரியவில்லை. எல்லாம் கண்ணிமைக்கும் நொடியில் நடந்துவிட்டது. காரின் வெளிச்சத்தின் உதவியால் சாலையில் விழுந்து கிடக்கும் நபரை பார்த்தான் கிரி. மத்திம வயது பெண்ணொருத்தி சுருண்டு மடங்கி தரையில் அடிபட்டு கிடந்தாள். போச்சடா என்று தலையில் கை வைத்து கொண்டான் கிரி. இந்த நேரத்துல மிட் நைட்ல எதுக்கு இந்த பொம்பளை நடந்து போயிட்டு இருக்கு? ஒருவேளை கிராமத்துக்கு போயிட்டு இருந்திருப்பாங்களோ? அதுவும் இந்த மிட் நைட்லயா?
ஆவென்று கத்தினான். அதன் பின்பு காரை விட்டு வெளியே வந்தான். பதற்றமாக அடிபட்டு கிடந்த பெண்ணை பார்த்தபடியே நடந்தான். ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் பொழுதும் பயம் கூடிக்கொண்டே போனது. அந்த பெண்ணை நெருங்குவதற்கு பயமாக இருந்தது. கால்கள் நடுங்கியது. அந்த பெண்ணுடைய பொருட்கள் சாலையெங்கும் சிதறி கிடந்தது. ஒவ்வொன்றாக அந்த பொருட்களை அவன் எடுக்கத் தொடங்கினான். எதற்காக அவன் அதை சேகரிக்கிறான் என்று அவனுக்கே தெரியவில்லை. இருந்தாலும் செய்தான். இலை குனிந்து பொருட்களை எடுத்துக் கொண்டிருந்த பொழுது மிகுந்த வேகத்துடன் ஒரு கார் கிரியை கடந்து சென்றது. கீழே அடிபட்டு கிடக்கும் அந்த பெண்ணையும் கிரியையும் அவனுடைய காரையும் காரில் சென்றவர்கள் பார்த்திருப்பார்களா? அதுவும் அவனுக்கு தெரியவில்லை. அந்த பெண்ணுடைய குடை, டிஃபன் பாக்ஸ், அவளுடைய கைப்பை அனைத்தையும் நடுங்கும் கரங்களால் பத்திரமாக எடுத்துக்கொண்டான் கிரி. கைகளில் இந்த பொருட்களை ஏந்தியபடியே அந்த பெண்ணுக்கு என்னானது என்று பார்க்க நெருங்கினான். இப்பொழுதும் பயம் உள்ளே உருண்டு கொண்டுதான் இருந்தது. எந்திரிங்க, ஹலோ எந்திரிங்க. சம்பந்தமே இல்லாமல் அந்த பெண்ணிடம் பேசி பார்த்தான் கிரி. திடீரென்று அந்த முட்டாள்தனமான செய்கையை நிறுத்தி கொண்டான். அந்த பெண் மொத்தமாக சுருங்கி மடங்கி கிரிக்கு முதுகு காட்டியபடியே தரையில் கிடந்தாள். அவள் பொருட்களை கையில் ஏந்தியபடியே செய்வதறியாது அவள் படுத்து கிடப்பதை பார்த்து கொண்டிருந்தான் கிரி. வேகமாக காரை நோக்கி நடந்தான். அந்த பெண்ணுடைய பொருட்களை காரில் வைத்தான். அதன் பிறகு திரும்பவும் வந்தான். அந்த பெண்ணிற்கு எவ்வளவு அடிபட்டு இருக்கிறது என்று சோதனை செய்ய தொடங்கினான். ரத்தம் வந்து கொண்டிருந்தது. ஆனால் எங்கிருந்து ரத்தம் வருகிறது என்று அவனால் சரியாக சொல்ல முடியவில்லை. மூச்சு இருக்கிறதா என்று பார்த்தான். ஆனால் அடித்து பெய்து கொண்டிருந்த மழையின் தாக்கத்தால் அதை அவனால் சரியாக பார்க்க முடியவில்லை. நாடி பிடித்து பார்க்கலாம் என்று நினைத்தான். அதுவும் சாத்தியமில்லை என்று புரிந்து போனது. அந்த பெண்ணுடைய முகத்தை பார்த்தான். காரின் வெளிச்சத்தில் தெளிவாக அந்த பெண்ணை பார்க்க முடிந்தது. அந்த நேரத்தில் அந்த பெண்ணின் முகத்தை பார்த்த பொழுது அவன் மனம் பயங்கரமாக வருத்தப்பட்டது. எதுக்காகங்க என்னோட கார்ல வந்து அடிபட்டீங்க? இப்ப நான் என்ன செய்யட்டும்? இந்த லேடியை காப்பாத்துறதா இல்ல இங்கேயே விட்டுட்டு காரை எடுத்துட்டு போறதா? அப்படி செஞ்சா அது உச்சபட்ச அயோக்கியத்தனம். அவன் வாய் விட்டு புலம்பிக் கொண்டு இருந்த பொழுது ஒரு பெரிய ட்ரக் ஒன்று கொடூரமாக வெளிச்சத்தை பாய்ச்சியபடியே அவனை கடந்து சென்றது. இங்கேயே இருந்துகிட்டு இருந்தா கண்டிப்பா யாராவது நம்மள பார்த்துடுவாங்க. எப்படியாவது இந்த லேடிய காப்பாத்தணும். இவங்களை காரால இடிச்சது நானு. இவங்களை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. பயத்துடன் அந்த பெண்ணை தூக்கினான். காரை நோக்கி நடந்தான். பின் கதவை திறந்துவிட்டு பத்திரமாக பெண்ணை உள்ளே கிடத்தினான். கதவை மெதுவாக மூடினான். ஓட்டுநர் இருக்கைக்கு திரும்பலாம் என்று காலை எடுத்து வைத்த பொழுது சடக்கென்று சுளுக்கி கொண்டது. வலி சுள்ளென்று மூளைக்கு பாய்ந்தது. காலை உதறிக்கொண்டு அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாமல் அவன் திணறிக் கொண்டிருந்த பொழுது ஒரு சத்தத்தை கேட்டான். முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது. பல்லை கடித்து கொண்டு இப்படி அவன் சொன்னான். அந்த சத்தம் அதிகரித்தது. அவனுடைய மூளை பிரதேசங்களை அந்த சத்தம் பயங்கரமாக பாதித்தது. போலீஸ்காரின் சைரனைத்தான் அவன் கேட்டிருந்தான். ஒரு நொடி மொத்தமாக அவனுடைய மூளை வேலை செய்வதை நிறுத்திவிட்டது. அவர் வருவதை செய்வதறியாது அசைவில்லாமல் பார்த்து கொண்டிருந்தான் கிரி. அப்போது காலின் சுளுக்கின் காரணமாக சரியாக நிற்க முடியாமல் திரும்பவும் அவனுடைய கால் மடங்கியது. அந்த வலி அவனை நிகழ்காலத்திற்கு கூட்டி வந்தது. இரண்டு காருக்குள் எரிந்து கொண்டிருந்த மின் விளக்குகளை அவன் அணைத்து விட்டான். அது மட்டுமே அவனால் அப்பொழுது செய்ய முடிந்த ஒரே செயலாக இருந்தது. காவல்துறையினுடைய வாகனம் அவனை கடந்து சென்று விட்டது. கடந்து சென்ற கார் நின்றது. எதற்காக காவல்துறையினர் காரை நிறுத்துகிறார்கள் என்று கிரிக்கு தெரியவில்லை. அந்த கார் அப்படியே சில நேரத்திற்கு அங்கேயே நின்றது. அதன் பிறகு மெல்லமாக பின்னோக்கி வர தொடங்கியது. கிரி தன்னுடைய கையை எடுத்து அழுத்தமாக நெஞ்சு பகுதியின் மீது வைத்து கொண்டான். சுருக் சுருக்கென்று அவன் இதயம் வலித்தது. பல்லை கடித்து கொண்டு வாயால் மூச்சு விட்டான். அதற்குள் போலீசுடைய கார் நெருங்கி இருந்தது. இதயத்தில் இருந்த கையை எடுத்து விட்டான். கிரி போலீஸ்காரில் வந்திருப்பது யார் என்று கண்டுகொண்டான். ஆற்றங்கரையில் அவன் பார்த்த அதே இன்ஸ்பெக்டர் தான் இப்பொழுது வந்திருந்தார். இவர் எதுக்காக காரை ஸ்டாப் பண்ணி இருக்காரு? பயத்தை மனதிற்குள் தேக்கி கொண்டு இப்படி யோசித்தான். ஒரு நிமிஷம் தம்பி, ஒரு கால் வருது, பேசிடுறேன் இன்ஸ்பெக்டர் சொல்லிவிட்டு அவருக்கு வந்த அழைப்பை ஏற்று பேசி கொண்டிருந்தார். ஹலோ ஹலோ, சரியா கேட்கல. லோ நெட்வொர்க்குன்னு நினைக்கிறேன். நான் பேசுறது கேட்குதா? ஹலோ. இன்ஸ்பெக்டர் கோபத்துடன் பேச முயற்சி செய்து கொண்டிருந்தார். கிரி தன்னுடைய மருண்ட விழிகளால் அவரை பார்த்து கொண்டிருந்தான். அழைப்பை துண்டித்துவிட்டு கிரியின் பக்கம் திரும்பினார் இன்ஸ்பெக்டர். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
கிரியை பார்த்து வேகமாக கேள்வி கேட்டார். சார், கார்ல சின்ன ப்ராப்ளம், இப்ப சரியாயிடுச்சு. அதனாலதான் சார் வண்டியை நிறுத்தினேன். எடுத்துடுவேன் சார். கோர்வையாக பதிலை வேகமாக சொல்லி முடித்தான் கிரி. இன்ஸ்பெக்டர் அவனுடைய பதிலை உள்வாங்கிக் கொண்டு அடுத்த கேள்வியை தூக்கி வீசினார். எங்க போற? ஒரு பிக்கப் போயிட்டு இருக்கேன் சார். அப்படியா? அவர் ஏதோ தீவிரமான சிந்தனைகளில் ஆழ்வது கிரிக்கு நன்றாகவே புரிந்தது. தன்னுடைய கைகளால் அவன் முகத்தில் வழிந்த மழை நீரை வலித்து கொண்டே இருந்தான். இந்த லேட் நைட்லயே ட்ரிப் போட்ட போற? அதுவும் மழையில? கிரி இதற்கு பதில் சொல்லவில்லை. பவ்யமாக நின்று கொண்டான். திரும்பவும் இன்ஸ்பெக்டர் யோசிக்கலானார். இந்த ட்ரிப்பை எனக்காக கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ணிட்டு ஏன் கூட வர முடியுமா? கேள்வி கேட்டுவிட்டு கிரியினுடைய பதிலுக்காக காத்திருந்தார். ட்ரிப்பை கேன்சல் பண்ணணுமா? நான் அவர் கூட போகணுமா? ஆனா எதுக்காக? அந்த லேடிய காருக்குள்ள ஏத்துனத இவர் பார்த்துட்டாரா? பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பில்லையே. கதவை சாத்திட்டு காலை பார்த்து வலிக்குதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தப்பதான் போலீஸோட சைரனே கேட்டுச்சு. பார்த்தாரா பார்க்கலையான்னு சரியா தெரியலையே. இப்ப இவர்கிட்ட ஏதாவது பதில சொல்லித்தான் ஆகணும். சார், நான் எதுக்காக ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு உங்க கூட வரணும்? நான் பாதி ட்ரிப்பில் இருக்கேன் சார். தெளிவாக பேசுபவனை போல பேச முயற்சித்தான். தெரியும், மிட் நைட் ஆயிருச்சு. அதுவும் இல்லாம இது ஒரு லோ சிக்னல் ஏரியா. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணினேன், அவங்கள எங்களால ரீச் பண்ண முடியல. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா உங்ககிட்ட இப்படி கேட்கக்கூடாது. தப்பு தான், இருந்தாலும் கேட்கறேன். இப்படி அவர் சொன்னாலும் அவர் கேட்க வந்த விஷயத்தை கேட்கவில்லை. காரின் ஜன்னலின் விளிம்பில் விரல்களை தட்டி கொண்டு தயங்கியபடியே யோசித்தார். ஆத்து பக்கத்துல ஒரு பாடியை பார்த்தே இல்ல, அந்த பாடியை ஜிஹெச்க்கு எடுத்துட்டு போகணும். உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமா? இன்ஸ்பெக்டர் கடைசியாக தன்னுடைய தயக்கத்தை உடைத்து விஷயத்தை சொல்லிவிட்டார். ஆனால் கிரி முழுவதுமாக குழம்பி போனான். சார், நீங்க என்னோட கார்ல பாடியை எடுத்துட்டு போகணும்னு சொல்றீங்களா? இன்ஸ்பெக்டர் ஆம் என்று தலையசைத்தார். ரொம்ப லேட் ஆயிருச்சு, நீ ஹெல்ப் பண்ணீன்னா நல்லா இருக்கும். வழியில எந்த வண்டியையும் எங்களால பார்க்க முடியல. ஆம்புலன்ஸை கால் பண்ணி பார்த்துட்டோம், அவங்கள ரீச் பண்ண முடியல. ஹெல்ப் பண்ண முடியுமா? அவனால் எப்படி உதவி செய்ய முடியும்? ஏற்கனவே அடிபட்ட பெண்ணை தன்னுடைய காரில் அவன் மறைத்து வைத்திருக்கிறானே, அதற்காக அவனால் ஒத்துக்கொள்ளவே முடியாது. இதற்கு ஒத்துக்கொள்ள முடியாது என்பது ஒரு விஷயம். ஆனால் அவனுடைய காரில் இதுவரை பிணங்களை ஏற்றியதே கிடையாது. அதை ஒரு கொள்கையாகவே அவன் வைத்திருக்கிறான். இல்ல சார், என்னால முடியாது. எனக்கு ஒரு பிக்கப் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாடியெல்லாம் கார்ல ஏத்தக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே யோசிச்சுதான் சார் வச்சிருக்கேன். ப்ளீஸ் சார், நான் ஹெல்ப் பண்ணலைன்னு நீங்க கோவிச்சுக்க கூடாது. சாரி சார். இன்ஸ்பெக்டர் அவனை மேலிருந்து கீழ் வரை பார்த்தார். அவன் மழையில் மொத்தமாக நனைந்து கொண்டிருந்தான். அவர் சில நொடிகள் யோசித்து பார்த்தார். அதன் பின்பு, ஓகே, வேற ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கறேன். நீங்களும் பார்த்து போங்க, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ட்ரிப்பை முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு போயிருங்க. இன்ஸ்பெக்டர் பேசி முடித்ததும் ஜீப் வேகமாக அங்கிருந்து நகர்ந்தது. ஜீப் நகர்ந்ததும் அழத் தொடங்கினான் கிரி. அழுவதை தவிர அவனால் அப்பொழுது எதுவுமே செய்ய முடியவில்லை. அழுது கொண்டே தன்னுடைய காரில் ஏறினான். அடிபட்டு கிடக்கும் அந்த பெண்ணை பார்த்தான். காரில் உள்ள விளக்கை போடுவதற்கு கூட அவன் பயந்தான். என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான ஒரு திட்டம் கிரியிடம் கிடையாது. இது போன்ற குழப்பமான சூழ்நிலைகளில் அவனுக்கு எப்பொழுதுமே துணையாக இருப்பது மன்னன் தான். உடனடியாக அவனுக்கு தொலைபேசியில் அழைக்கலாம் என்று நினைத்தான். அதே போல செய்தான். இன்ஸ்பெக்டர் அழைப்பில் எப்படி பேச முடியாமல் திணறிக் கொண்டிருந்தாரோ அதே போன்ற நிலைதான் இப்பொழுதே கிரிக்கு நடந்தது. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? டேய், இங்க ஒரு பிரச்சனை. ஹலோ. பேச முடியாமல் அழைப்பை துண்டித்து விட்டான். ச்சே, சுத்தமா நெட்வொர்க் போயிடுச்சு. பார்ட்டி வேற நம்ம வந்து கூப்பிட்டு போவோம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ கூப்பிட்டும் சொல்ல முடியாது. என்ன பண்ணலாம்? இவங்கள வேற காப்பாத்தணும். இன்னும் கொஞ்ச தூரம் போனா பிக்கப் பாயிண்ட்டுக்கு போயிடலாம். அப்பொழுதுதான் முன்பு அவன் செய்யாமல் விட்ட ஒரு விஷயமே அவனுக்கு ஞாபகத்திற்கு வந்தது. அந்த பெண்ணுடைய மூச்சை பரிசோதிக்கலாம் என்று நினைத்திருந்தான். திடீரென்று இன்ஸ்பெக்டர் வந்ததால் அதை அவனால் செய்ய முடியாமல் போனது. இப்பொழுது அந்த பெண்ணின் நாசியின் அருகில் விரலை வைத்து பார்த்தான். மூச்சு மிகவும் சன்னமாக வந்து கொண்டிருந்தது. ரொம்ப நேரம் இவங்கனால தாக்கு பிடிக்க முடியும்னு எனக்கு தோணல. ஏதாவது செஞ்சாகணும். காரை உயிர்ப்பித்தான். ஆக்சிலேட்டரை அழுத்தினான். வண்டி நகர நகர யோசித்தான்.
கிரி பல வருடமாக ஓட்டுநராக பணியாற்றி வருகிறான். ஆனால் ஒரு தடவை கூட எந்தவிதமான விபத்துகளையும் அவன் செய்ததே கிடையாது. காரை ஓட்ட தொடங்கிவிட்டால் அவனுடைய கவனம் எங்குமே சிதறாது. எந்த விதமான விபத்துகளையும் இத்தனை வருடமாக ஏற்படுத்தாதவன் இப்பொழுது ஒன்றை நிகழ்த்திவிட்டான். எதற்காக இப்பொழுது பிக்கப் பாயிண்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும். ட்ரிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இவங்களை கொண்டு போய் அட்மிட் பண்றதையெல்லாம் முடியாத காரியம். பேசாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆளுகிட்ட இந்த ட்ரிப்பை என்னால் எடுக்க முடியாதுன்னு சொல்லி ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட வேண்டியதுதான். அவங்களும் நிலைமையை புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியாவது அவங்களுக்கு புரிய வைக்கணும். போலீஸுகிட்ட இருந்து எப்படி இந்த அடிபட்ட லேடியை மறைச்சோமோ அதே மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அவங்க கிட்டையும் இந்த லேடியை மறைச்சிட்டு எந்த ஒரு உண்மையையும் சொல்லாம ட்ரிப்பை கேன்சல் பண்றேன்னு மட்டும் சொல்லிட்டு காரை வேகமா எடுத்து கொண்டு போய் இவங்கள அட்மிட் பண்ணணும். அதுதான் சரி. ஏன்னா இவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. இவங்களுக்கு உடனடியா ட்ரீட்மெண்ட் தேவை. இவங்களுக்கு உடனடியா ட்ரீட்மெண்ட் தேவைதான். ஆனா காரை இப்போ மெதுவாத்தான் ஓட்டி ஆகணும். ஏன்னா முன்ன மாதிரி திரும்பவும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. தனக்குள் இப்படியெல்லாம் பல்வேறு விதமாக சிந்தித்தபடியே அவன் காரை மிதமான வேகத்தில் எதிர்படும் பாதையில் கவனத்தை வைத்தபடியே செலுத்தினான். இத்தனை வருஷமா ஆக்சிடென்ட் பண்ணாத நீ இன்னைக்கு எப்படிடா பண்ண? எல்லாத்துக்கும் காரணம் அவதான். அவ மட்டும் இன்னைக்கு பிரேக்கப் பண்றேன்னு சொல்லாம இருந்திருந்தா இந்த ட்ரிப்புக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன். ஆக்சிடென்ட்டும் ஆகி இருக்காது. எல்லாத்துக்கும் அவதான் காரணம். அந்த நேரத்தில் அவன் தன் காதலியை நினைத்து நொந்து கொண்டான். இவளுக்கு பிரேக்கப் பண்றதுக்கு வேற நாளோ டைமோ கிடைக்கலையா என்ன? இன்னைக்கு தான் பண்ணணுமா? அதுவும் இந்த ராத்திரியில? எவ்வளவு டீப்பா ஸ்ட்ராங்கா நான் உன்னை லவ் பண்ணேன். ஆனா அதெல்லாம் இப்ப பெரிய விஷயமாவே தெரியல. நான் ராப்பங்களா வண்டி ஓட்டுறது மட்டும்தான் பெரிய விஷயம். நீயும் தானே காதலிச்ச? இல்ல நானா அப்படி நினைச்சுக்கிட்டானா? காதல் மட்டுமே வயிற்றுக்கு சாப்பாடு போடாது. அதை நீ நல்லா தெரிஞ்சுக்கணும். பணம் சேர்க்கறதுக்காகத்தான் நான் ராப்பாங்களா கார் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சது இது மட்டும்தான். இதுல இருந்து தான் காசு பார்க்க முடியும். இந்த காரை ஓட்டி ஓட்டி என்னோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு உனக்கு தெரியுமா? நான் ஸ்டாப்பிங்கா கார் ரேசிங் கேமை விளையாண்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அதை பத்தியெல்லாம் உனக்கு கவலையே கிடையாது. உனக்கு தேவையானது ஒரு பிரேக்கப். அது இன்னைக்கு கிடைச்சிருச்சு. அதோட விளைவுகள் தான் மோசமாயிடுச்சு. தன் காதலியை பற்றி சிந்தித்தபடியே அவன் ஆளை ஏற்ற வேண்டிய இடத்திற்கு சென்றடைந்திருந்தான். அங்கே சென்ற பொழுதும் அவனுக்கு கைபேசியில் அலைவரிசைகள் சரியாக கிடைக்கவே இல்லை. யாராவது அங்கே காத்து கொண்டிருக்கிறார்களா என்று பார்த்தான். சாலை காலியாக இருந்தது. யாருமே கண்ணு கெட்டிய தூரத்தில் தென்படவில்லை. இந்த பயணத்தை ஏற்றுக்கொண்டதற்காக பயங்கரமாக அவன் தன்னைத்தானே திட்டிக் கொண்டான். அவனுடைய காதலியையும் மேலும் திட்டினான். மழை வலுத்து பெய்தது. ஆனால் யாருடைய நடமாட்டமும் அங்கே இல்லை. ஒருவேளை வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஆள் வரலைன்னு கிளம்பிட்டாங்களோ? இதுவும் நல்லதுக்கு தான். ஆனா இப்பதானே கரெக்டான டைமு. இனிமேல் கூட அவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிக்கப் பாயிண்ட பார்த்தாலே பயமா இருக்கு. யாருமே இல்லாத ஒரு தனி ரோடு. இந்த மாதிரி இடத்துல பிக்கப் பாயிண்ட வைக்கணும். யோசித்து கொண்டே காத்து கொண்டு இருந்தான். அந்த காத்திருப்பு தாங்க முடியாத ஒரு எல்லையை அடைந்தது. காரின் சீட்டில் பின்புறமாக படுத்து கொண்டிருந்த பெண்மணி பலமாக மூச்சு விட தொடங்கினாள். ஏங்க, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? ஏங்க? ஆனால் அந்த பெண் எழவில்லை. யோசிச்ச மாதிரியே ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டோம்னா இவங்களை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சரியான நேரத்துக்கு அட்மிட் பண்ணிடலாம். அப்புறம் இந்த நைட்டை எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாம நீட்டா முடிச்சிடலாம். அவன் ஒரு முடிவிற்கு வந்திருந்த நேரத்தில் மலையை தாண்டியும் ஒரு சலசலப்பு சத்தம் அவனுடைய காதுகளை எட்டியது. வலதுபுறமாக திரும்பி பார்த்தான். காட்டில் பலமான ஒரு அசைவு தெரிந்தது. இலைகள் உரசிக்கொண்டு ஏதோ ஒரு மிருகம் ஓடுவது போல் தெரிந்தது. அவன் அந்த அசைவை கூர்ந்து கவனித்தான். திடீரென்று காட்டில் இருந்த அந்த உருவம் வெளியே வந்தது. அது ஒரு நாய். அந்த நாயை இவன் பயமில்லாமல் பார்த்தான். காருக்குள் இருப்பவனுக்கு நாயை பார்த்து எந்த விதத்திலும் பயம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அந்த நாயை பார்த்தால் தானாக ஓடுவதைப் போல் தெரியவில்லை. யாருக்கோ பயந்து ஓடிக்கொண்டிருப்பதைப் போல தெரிந்தது. அடித்து நொறுக்கிக் கொண்டிருக்கும் மலையை பொருட்படுத்தாமல் அந்த நாயை பின்தொடர்ந்து ஒருவன் வெளியே வந்தான்.
காரின் மின்விளக்கு வெளிச்சம் அவன் மீது மொத்தமாக விழுந்தது. கிரியால் அவனை தெளிவாக பார்க்க முடிந்தது. அவன் மிகவும் உயரமாக இருந்தான். கண்கள் இரண்டும் பயமுறுத்தக்கூடியதாக இருந்தது. அவன் உயரத்திற்கு ஏற்றாற் போல பெரிய கருப்பு ஜாக்கெட்டையும் அவன் அணிந்திருந்தான். நாயை துரத்தி கொண்டு வெளியே வந்தவன் அப்படியே கிரியின் கார் பக்கம் திரும்பினான். கிரி அங்கிருந்து எவ்வளவு வேகமாக தப்பிக்க முடியுமோ அவ்வளவு வேகமாக தப்பிக்கலாம் என்று காரை உயிர்ப்பித்தான். ஆனால் அதற்குள் அந்த மனிதன் காரை நெருங்கிவிட்டான். அவனால் எப்படி இவ்வளவு வேகத்தில் வர முடிந்தது? தன் பெரிய கால்களால் பெரிய அடிகளை எடுத்து வைத்துத்தான் அவன் வந்திருக்க முடியும். காரின் அருகில் வந்தவன் ஜன்னலை பிடித்துக்கொண்டு காரின் உள்ளே பார்த்தான். அவன் கிரியை பார்த்துவிட்டு நேரடியாக காரின் பின்னிருக்கையில் படுத்திருக்கும் பெண்ணை பார்த்தான். கிரி ஏதாவது பேசலாம் என்று முயற்சி செய்வதற்குள் அவன் கிரியிடம் ஓடிபியை சொன்னான். கிரி ஓடிபியை கேட்டு அதிர்ந்து போனான். அவன் தயங்காமல் செயல்பட்டான். குனிந்து கிரியை பார்த்து கொண்டிருந்தவன் நிமிர்ந்தான். காரின் பின்னிருக்கையை திறப்பதற்கு முயற்சி செய்தான். அவன் ஏன் அப்படி செய்தான் என்று கிரி பார்த்து கொண்டிருப்பதற்குள் காரின் முன்கதவை திறந்து கொண்டு அவன் உள்ளே நுழைந்து விட்டான். கிரி இந்த பயணத்தை ரத்து செய்து விட்டதாக சொல்ல நினைத்தான். ஆனால் அந்த மனிதனுடைய பெரிய உருவத்தையும் அகண்ட பயமுறுத்தக்கூடிய கண்களை பார்க்கும் பொழுது அவனுக்கு பேச்சு எழவே இல்லை. அவன் தன் கடினமான குரலில் போலாம் என்றான். இவனை ஏற்றிக்கொண்டு போவதெல்லாம் மிகுந்த வீண் வேலை என்று கிரிக்கு தோன்றியது. மிகவும் சன்னமான குரலில் நான் இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணலாம்னு இருக்கேன் என்று சொன்னான். சாலையை பார்த்து கொண்டிருந்தவன் திரும்பி கிரியை பார்த்தான். இல்ல, அது உன்னால முடியாது. நான் ரொம்ப நேரமா இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ வந்த உடனே கேன்சல் பண்றேன்னு சொன்னா நானும் கேன்சல் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறியா? ட்ரிப்பெல்லாம் கேன்சல் பண்ண முடியாது. அவன் அதிகமாக பேசாமல் நிறுத்தி கொண்டான். அவன் குரலில் ஒரு தவிர்க்க முடியாத ஆளுமை இருந்தது. கிரி தன் கைபேசியை எடுத்து பயணம் யாருடைய பெயரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று பார்த்தான். கருண் என்ற பெயரில்தான் அந்த பயணம் பதிவாகி இருந்தது. அந்த இரவு இன்னும் மோசமாக போகிறது என்று தெரியாமல், ஏன் இந்த இரவு மிகவும் மோசமாக இருக்கிறது என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருந்தான் கிரி. அவன் காரை நகர்த்துவதற்குண்டான எந்தவிதமான வேலைகளிலும் இறங்கவில்லை. கருண் கிரியுடைய தோள்பட்டையில் பலமாக அறைந்தான். பயமுறுத்தும் தொனியில் காரை எடுடா என்று சொல்லிவிட்டு அதனுடன் ஒரு கெட்ட வார்த்தையையும் உதிர்த்தான். என்ன அடிக்கிறீங்க? திரும்பவும் அவன் அடித்தான். ஏங்க, என்னங்க பண்றீங்க? அடிக்காதீங்க, காரை எடுடா. திரும்பவும் கெட்ட வார்த்தை. இதே போல அடியும் கட்டளையுமாக சில நொடிகள் நகர்ந்தது. கிரிக்கு அழுகை பீறிட்டு கொண்டு வந்தது. அழுது கொண்டே அவன் காரை உயிர்ப்பித்தான். அவனுக்கு இப்பொழுது கண்டிப்பாக உதவி தேவைப்பட்டது. ஆனால் இந்த கருமையான இரவில் யார் அவனுக்கு உதவி செய்ய வருவார்கள்? கார் நகரத் தொடங்கியதும் கருண் பின் இருக்கையின் பக்கம் திரும்பி படுத்திருக்கும் பெண்ணை ஆழமாக கவனிக்க தொடங்கினான். அவன் அசையாமல் இருந்தான். கண்ணிமைக்க கூட மறந்தவனாக அந்த பெண்ணை பார்த்து கொண்டிருந்தான். கிரி எதுவும் பேச முடியாத நிலைமையில் இருந்தான். உன்னோட பேரு கிரிதானே? ஆம் என்று பதற்றத்துடன் தலையசைத்தான். கிரி, யாரது? உன்னோட பொண்டாட்டியா? கிரியிடம் இதற்கு பதில்கள் இல்லை. அவன் அதற்கு மேல் கேள்வி கேட்காமல் தான் போட்டிருந்த பெரிய கருப்பு ஜாக்கெட்டின் ஜிப்பை திறந்தான். அதற்குள் அவன் ஒரு ஸ்மார்ட் போனை வைத்திருந்தான். கிரியை பார்த்து கொண்டே அதை வேகமாக எடுத்தவன் ஏதோ ஒரு விஷயத்தை தட்டச்சு செய்ய தொடங்கினான். அவன் எதை தட்டச்சு செய்து கொண்டிருக்கிறான் என்று கிரியால் பார்க்க முடியவில்லை, கணிக்கவும் முடியவில்லை. கண்களை உருட்டிக்கொண்டே அவன் வெறித்தனமாக தட்டச்சு செய்தான். அவனுடைய ஒவ்வொரு விரல் அசைவும் தொடுதிரையை உடைப்பதாகவே அமைந்திருந்தது. கிரி அவன் என்ன தட்டச்சு செய்கிறான் என்று பார்க்க முயற்சித்தான். ஆனால் அவன் சாலையிலும் கவனத்தை செலுத்தியாக வேண்டும். காரின் சக்கரங்கள் மழையின் காரணமாக வழுக்கி கொண்டிருந்தது. அதை சமாளிப்பதே கிரிக்கு பெரிய வேலையாக இருந்தது. கருண் தட்டச்சு செய்து முடித்துவிட்டு தொடுதிரையை கிரிக்கு காண்பித்தான். காரை நிறுத்திவிட்டு அவன் என்னதான் தட்டச்சு செய்து இருக்கிறான் என்று கிரி பார்த்தான். கிரி வேலை செய்து கொண்டிருக்கும் டாக்ஸியின் செயலியில் உள்ள ரிவ்யூ எனும் டேபில் கிரியை பற்றிய பெரிய ஒரு அறிக்கையை அவன் தட்டச்சு செய்து முடித்திருந்தான். அதை கிரி இப்பொழுது படித்தான். நான் கருண்,
குறிப்பிட்ட இந்த டாக்ஸி ஆப்பில் ப்ளூபெர்ரி ஸ்ட்ரீட்டிற்கு பயணப்படுவதற்காக ட்ரிப்பை புக் செய்து இருந்தேன். ஆனால் சொன்ன நேரத்திற்கு டிரைவர் வரவில்லை. நான் 1 மணி நேரமாக மழையில் நனைந்தபடியே காத்து கொண்டிருந்தேன். ஒரு வழியாக டிரைவர் வந்தார். ஆனால் அவருடைய காரில் ஏற்கனவே ஒரு பெண் இருந்தாள். நான் முதலில் அவள் உயிருடன் இருக்கிறாள் என்றுதான் நினைத்து கொண்டு இருந்தேன். காரின் முன்னிருக்கையில் அமர்ந்து கொண்டேன். ஆனால் பயணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதுதான் அவள் உயிருடன் இல்லை என்பதை கண்டுகொண்டேன். இந்த டிரைவர் ஒரு பிணத்தை தூக்கி கொண்டு என்னையும் ஏற்றிக்கொண்டு வண்டியை ஓட்டிக் கொண்டிருக்கிறான். யாராவது காவல்துறைக்கு தகவலை தெரிவியுங்கள். இந்த கார் நகர்ந்து கொண்டிருக்கும் லொகேஷனை கண்டுபிடியுங்கள். என்னை காப்பாற்றுங்கள். கருண் மேற்கண்ட விஷயங்களை தட்டச்சு மட்டும்தான் செய்து வைத்திருந்தான், அனுப்பவில்லை. ஆனால் அனுப்புவதற்கு தயாராக விரலை அனுப்பும் பொத்தானிற்கு மேலே வைத்து கொண்டு யாரவ என்று கேட்டான். கிரி யாரவள் என்று சொல்லாமல், அவங்க ஒன்னும் செத்து போகல, எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ற? அவனை எதிர்த்து பேசுவது கூட கிரிக்கு பயமான அனுபவமாக இருந்தது. எதுக்கு அவளோட உடம்புல இருந்து ரத்தம் வருது? கருண் தெளிவாக கேள்வி கேட்டான். கேட்டுவிட்டு தன் கைகளாலேயே சீட்டில் வலிந்து இருந்த ரத்தத்தை எடுத்து கிரியின் முகத்தின் அருகில் காட்டினான். நீ லைட் போடலைன்னா எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? சொல்லு. கிரி இப்பொழுது கருணிடம் ஏதோ ஒன்றை சொல்லி சமாளித்தே ஆக வேண்டும். இவ்வளவு தெளிவாக கேள்வி கேட்கும் ஒருவனிடம் எப்படி சமாளிக்கும் விதமாக பதிலை சொல்ல முடியும் என்று நம்பி கிரி தொண்டையை செருமிக் கொண்டான். பயத்தை மறைத்து கொண்டு கருணுடைய கண்களை நேருக்கு நேராக பார்த்தான். அப்பொழுது சில நபர்கள் கிரியுடைய காரை கடந்து சென்றார்கள். அந்த பெண் மட்டும் காரில் இல்லை என்றால் கண்டிப்பாக இவன் அவர்களை உதவிக்கு அழைத்திருப்பான். அவர்கள் நகரும் வரை பேசாமல் காத்திருந்தான். அவர்கள் நகர்ந்ததும் விஷயத்தை சொல்ல தொடங்கினான். இங்க பாரு, நான் உன்னை பிக்கப் பண்றதுக்காக நைட்டு வந்துகிட்டு இருந்தேன். அப்ப ரோட்ல இவங்க அடிபட்டு உயிருக்காக போராடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் எந்த விதமான ஆம்புலன்ஸ் சர்வீஸும் கிடையாது, போன்லயும் நெட்வொர்க் கிடையாது. அதனால இவங்கள கார்ல ஏத்திக்கிட்டு காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் ஓட்டிட்டு வந்தேன். நீ நினைக்கிற மாதிரி இவங்க இறந்து போகல. நீ வேணா செக் பண்ணி பாரு. கருண் ஒரு கடினமான பார்வையை கிரியின் மீது படர விட்டான். கிரி தான் அந்த பெண்ணை காரில் இடித்தேன் என்ற விஷயத்தை மறைத்து விட்டான். ஏதோ ஒன்று சரியாக இல்லை என்று கருண் கணித்திருக்க வேண்டும். இல்ல, நீ சொல்றதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. நான் இப்போ இந்த மெசேஜ சென்ட் பண்ணத்தான் போறேன். போலீஸ் வரப்போறாங்க, நீ மாட்ட போற. அவன் செய்தியை அனுப்பும் பொத்தானை அழுத்த போன போது கிரி அவனுடைய கையை பிடித்து இழுத்தான். விடுடா, கைய விடுடா. கருண் கத்தி பார்த்தான். ஆனால் கிரி தொடர்ந்து இழுத்து கொண்டே இருந்தான். அவர்கள் மேற்கொண்ட போராட்டத்தில் அந்த செய்தி அனுப்பப்பட்டு விட்டது. பாத்தியா, உன்னோட கையால நீயே அனுப்பிச்சு விட்டுட்ட. கிரி இப்பொழுது கருணுடைய தோள்களில் பலமாக குத்தினான். கருண் இதயத்தை அதிர வைக்கும்படியாக கோரமாக சிரித்தான். பாத்தியா, அனுப்பிச்சிட்டேன் சொல்லிவிட்டு தொடுதிரையை கிரியிடம் காட்டினான். கிரி அப்பொழுதுதான் ஒரு விஷயத்தை பார்த்தான். அவ்வளவு பதட்டமான சூழ்நிலையிலும் கவனத்துடன் தொடுதிரையை பார்த்தது நல்லதுக்குத்தான் என்று கிரி நினைத்து கொண்டான். நல்ல வேலை, இங்க நெட்வொர்க் இல்லாததுனால இவன் அனுப்பின ரிவ்யூ சென்ட் ஆகல. அது மட்டும் இல்லாம இந்த ஆப் தனக்குத்தானே ரெஃப்ரெஷ் ஆயிருச்சு. ரெஃப்ரெஷ் ஆனதுனால மெசேஜ் டெலீட் ஆயிடுச்சு. மூளைக்குள் இப்படி நடந்த விஷயங்களை எடை போட்டாலும் கிரி தன்னுடைய முகத்தில் எந்தவிதமான பாவனையையும் காட்டவில்லை. அப்படி காட்டினால் கருண் திரும்பவும் அந்த செய்தியை அனுப்புவதற்கு முயற்சிப்பான். அதனால் வருத்தப்படுவது போல் நடிப்பதுதான் சிறந்த வழி. காரை எடுடா வெண்ணம் அவனே. கிரிதர் காரை செலுத்திக் கொண்டே யோசித்தான். இதயம் பயத்தில் அதிர்ந்து கொண்டிருந்தது. மூளை தாறுமாறாக வேலை செய்தது. அவன் மிகவும் எளிமையான ஒரு திட்டத்தை போட விரும்பினான். முதலில் தனக்கு குடைச்சலை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த கருணை ப்ளூபெர்ரி ஸ்ட்ரீட்டில் இறக்கிவிட வேண்டும். அதன் பின்பு இந்த பெண்ணை கொண்டு போய் மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும். இந்த 2 விஷயத்தை சரியாக செய்துவிட்டால் அன்றைய நாள் சிறப்பாக முடிந்துவிடும். ஆனால் அனைத்தையும் சரியான நேரத்தில் செய்ய வேண்டும். ஏற்கனவே அந்த பெண்ணின் மூச்சு மிகவும் சன்னமாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. அனைத்தையும் சரியாக செய்ய முடியுமா? செய்யத்தான் வேண்டும். ஒரு முடிவுக்கு வந்தவனாக பாதையில் கவனத்தை வைத்துக்கொண்டு
காரை முடிந்த அளவு வேகத்துடன் செலுத்தினான். யார் மீதும் மோதிவிட மாட்டோம் என்ற நம்பிக்கையுடன் அவன் காரை செலுத்தினான். கிரிக்கு தொந்தரவு தரும் விதமாக ஒரு விஷயத்தை கேட்டான் கருண். ஏண்டா, நான் தானே உனக்கு பணம் தரேன், அவ என்னமோ படுத்துக்கிட்டு வரா, அதுவும் நான் இருக்க வேண்டிய இடத்துல, அது என்னோட இடம். கிரிக்கு கோபம் வந்தது. இப்போ என்னை என்ன பண்ண சொல்ற? அவளை தூக்கி முன்னாடி போடு, நான் பின்னாடி போறேன்டா. கொஞ்சமும் சம்பந்தமில்லாமல் கருண் பேசினான். கேனத்தனமா பேசாதடா லூசு பயலே, எவனாவது இப்படி பேசுவானா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு, உன்னைய கூடிய சீக்கிரம் கொண்டு போய் இறக்கி விட்டுறேன். யாராவது வண்டியில பாடி ஏத்திட்டு வருவாங்களாடா? அவங்க தான் இறந்து போகலேன்னு சொல்றேன்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. கருண் கிரியுடைய முகத்தில் பலமாக குத்தினான். அவன் தாடை வலித்தது. ஆனால் எதிர்வினை ஆற்றக்கூடாது என்பதில் அவன் கவனமாக இருந்தான். அருண் 2.5 மணி நேரத்திற்கு முன்பு எப்படி கோபமானானோ அதே போல கடுமையாக கோபமடைய தொடங்கினான். 2.5 மணி நேரத்திற்கு முன்பு அவன் வேறு ஒரு இடத்தில் இருந்தான். கொல்ல வேண்டும் என்ற பசி கருணுக்குள் மேலெழும்ப தொடங்கியது. இரத்த வெறி பெருகியது. அவன் கடந்த 2 மாதங்களாக பல இடங்களுக்கு பயணப்பட்டு இருந்தான். ஆனால் யாரையும் கொல்லவில்லை. அதுதான் இப்பொழுது இந்த வெறிக்குண்டான காரணமே. அவனால் அவனை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவன் தீர்மானித்து கொண்டான், இதுதான் அந்த நாள், இனிமேலும் கொலை செய்யாமல் இருக்க முடியாது. ஒரு கொலையை இன்று செய்தே ஆக வேண்டும், இல்லை நிறைய கொலைகளை செய்ய வேண்டும். அவன் மெல்லமாக மார்க்கெட், ஹோட்டல் போன்ற இடங்களில் ஆட்களை தேடத் தொடங்கினான். எளிதில் யாரையும் கொல்ல முடியாது என்பது அவனுக்கும் தெரிந்த விஷயம்தான். அவன் ஒரு நாள் முழுவதும் தேடியும் கூட அவனுக்கான இரையை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எங்கே கட்டுப்பாட்டை இழந்து விடுவோமோ என்று கூட்டமில்லாத பகுதிகளில் அவன் பயணப்படத் தொடங்கினான். கால் போன போக்கிற்கு நடந்தான். அப்படி அவன் சென்ற பொழுது ஒரு சிறிய கிராமத்தை பார்த்தான். மாலை வேளை மெதுவாக மறைந்து இருள் பரவ தொடங்கியிருந்தது. அவன் மொத்த உடம்பும் வெட்டி வெட்டி துடித்தது. பற்களை நர நரவென்று கடித்து கொண்டான். ஏதாவது மனிதர்கள் தென்படுகிறார்களா என்று பார்த்தான். வேகமாக அவன் யாரையாவது கொல்ல விரும்பினான். அவன் உடம்பை கட்டுப்படுத்த முடியாதது ஒரு வகையில் அவனுக்கு பின்னடைவை கொடுத்தது. உடம்பு சூடானது, வியர்த்து கொட்டியது, நாக்கு வறண்டது. அவனுக்கு உடனடியாக தண்ணீர் தேவைப்பட்டது. எப்பொழுது கடைசியாக தண்ணீர் குடித்தான் என்று அவனுக்கு தெரியவில்லை. கிராமத்தில் இருந்த தெருக்களில் தண்ணீர் பம்புகள் ஏதாவது இருக்கின்றனவா என்று பார்த்தான். பம்புகளோ டேங்குகளோ எதுவும் இல்லை. அவன் ஓடினான் ஓடினான் ஓடிக்கொண்டே இருந்தான். அது ஒரு பைத்தியக்காரனின் ஓட்டமாகவே இருந்தது. ஓடுவது மட்டுமே இப்பொழுது அவனை அவனிடத்திலிருந்தே காப்பாற்றியது. ஓட்டத்தின் விளைவாக அவன் கிராமத்தின் எல்லையை அடைந்திருந்தான். அங்கே சில பெண்கள் தண்ணீரை சுமந்து கொண்டு நடந்து கொண்டு இருந்தார்கள். முதலில் அவர்களை கொன்றுவிடலாமா என்று நினைத்தான். ஆனால் 7க்கும் மேற்பட்ட பெண்கள் கூட்டமாக நடந்து கொண்டிருந்ததால் அவனுடைய திட்டத்தை தூக்கி தூர எறிந்து விட்டான். அவர்கள் எந்த திசையிலிருந்து தண்ணீரை எடுத்து வருகிறார்கள் என்று அவன் கவனித்தான். இப்போது ஓடாமல் மெதுவாக நடந்தான். தண்ணீரை அடைந்து விட்டால் ஓரளவு தன் உடம்பை அவன் கட்டுப்படுத்த முடியும். பாதையின் முடிவில் அவன் ஒரு ஆற்றை கண்டான். அவனுக்கு உடனடியாக ஒரு குளியல் தேவைப்பட்டது. யோசிக்காமல் தண்ணீரில் குதித்து விட்டான். அப்படியே மூழ்கி போனான். வெளியே வந்தான். மூச்சு வாங்கி கொண்டு திரும்பவும் உள்ளே போனான். வெகு நேரம் தண்ணீருக்குள் இருந்தான். இதே போல பலமுறை செய்து கொண்டிருந்தான். ஆனால் எப்பொழுதும் தண்ணீரில் உடம்பை நனைத்து விட்டால் அவனுடைய கொலை வெறி ஓரளவு அடங்கிவிடும். இன்று அவனுடைய வெறி அணையாத நெருப்பாக கனன்றது. நாக்கை கடித்து கொண்டு கரையில் அமர்ந்தான். சூரியன் மறைவதை பார்த்து கொண்டிருந்தான். அதை பார்த்துவிட்டு பார்வையை தாழ்த்தியவன் ஒரு மனிதன் நடந்து வருவதை பார்த்தான். அவனுடைய தோளில் ஒரு துண்டும் இருந்தது. இருட்டத் தொடங்கி இருந்தாலும் அவனுடைய வெள்ளை துண்டு பிரகாசமாக தெரிந்தது. அவன் கண்டிப்பாக குளிப்பதற்காகத்தான் ஆற்றங்கரைக்கு வந்திருக்க வேண்டும். அவன் இருள் கவ்வும் நேரத்தில் குளிக்க வந்தது தவறுதான். ஆனால் இந்த நிகழ்வு எதிர்கரையில் இருந்து பார்த்து கொண்டிருந்த இவனுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பமாகவே பட்டது. பக்கா என்று வாய்க்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டான். எதிர்கரையிலிருந்து அவன் என்ன செய்கிறான் என்று கூர்மையாக நோட்டமிட்டான். அதன் பிறகு மெல்லமாக தண்ணீருக்குள் இறங்கினான். தண்ணீருக்குள் இருந்தபடியே மெதுவாக நீந்தினான். அப்படி செய்வதற்கு அவனுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. தண்ணீர் தெளிவில்லாமல் கலங்கி போய்
பாசி நிறைந்ததாகவும் கொடிகள் நிறைந்ததாகவும் இருந்தது. இருந்தாலும் அவன் முன்னேறி கொண்டே இருந்தான். குளிக்க வந்தவனை நோட்டமிட்டு கொண்டேதான் இருந்தான். சூரியன் மறைந்த பிற்பாடு குளிக்க வந்ததாலோ என்னவோ அவன் வேகமாக செயல்பட்டு கொண்டிருந்தான். மூக்கை பிடித்து கொண்டு தண்ணீருக்குள் அவன் மூழ்கிய பொழுது சடாரென்று அவனுடைய கால் இழுக்கப்பட்டது. அவன் கண்களில் சோப்பு இருந்தது. தண்ணீருக்குள் வேகமாக இழுபட்டதால் கண்களில் சோப்பின் கரைசல் பரவியது. கண்கள் எரிந்தது. யார் அவனை இழுக்கிறார்கள் என்று பார்ப்பதற்குள் அவன் ஆற்றின் நடுமையத்திற்கு இழுத்து செல்லப்பட்டிருந்தான். ஆற்றின் அடியில் இருந்து அவனை இழுத்து கொண்டு இருந்தவன் நேரடியாக கொடிகள் அடர்ந்த ஒரு இடத்திற்கு அவனை நகர்த்தினான். மாட்டியவனுடைய கால்களை நன்றாக கொடிகளால் சுற்றி அவனை மேலே வரவிடாதபடி செய்துவிட்டான். அவன் கைகளை அசைத்து அசைத்து என்னவோ செய்து பார்த்தான். அதற்குள் 2 கரங்கள் வலுவாக போராடி கொண்டிருந்தவனுடைய கழுத்தில் படர்ந்தது. கருணையே இல்லாமல் அந்த 2 கரங்களும் அவன் கழுத்தை அழுத்தியது. அவன் மூச்சு விடுவதற்கு சிரமப்பட்டான். சில நொடிகள் போராட்டத்திற்கு பின்பு உடனடியாக இறந்தான். கொலை செய்துவிட்டு மிகவும் மகிழ்ச்சியுடன் வெளியே வந்தான் கொலைகாரன். கொலை வெறி அடங்கியதாலோ என்னவோ அவன் மிகவும் துள்ளலுடன் இருந்தான். ஊ என்று கத்தினான். இறந்து போனவனுடைய பொருட்கள் ஏதாவது இருக்கின்றதா என்று பார்த்தான். தலை துவட்டுவதற்கு ஒரு துண்டு, சில உடைகள், பர்ஸ், ஒரு மொபைல் போன். கொலை செய்தவனுக்கு வெகு நேரம் இங்கேயே இருக்க முடியாது என்று கொலை செய்தவனுக்கு வெகு நேரம் இங்கே இருக்கக்கூடாது என்பது தெரியும். குளிக்க வந்தவனை தேடிக்கொண்டு யாராவது கண்டிப்பாக வந்து விடுவார்கள். இப்பொழுது இருள் மொத்தமாக கவி இருந்தது. வெள்ளைத்துண்டு, பர்ஸ், உடைகள் அனைத்தையும் தவிர்த்துவிட்டு சிரித்து கொண்டு இறந்தவனுடைய கைபேசியை மட்டும் எடுத்துக்கொண்டான். இருளில் மூழ்கி போயிருந்த, சற்று முன்பு ஒருவன் இறந்து போயிருந்த ஆற்றை ஒரு நொடி பார்த்துவிட்டு வேகமாக முக்கிய சாலையை நோக்கி அவன் ஓடினான். வழியில் அவன் கோழி இறைச்சியை வறுத்து விற்கும் கடையை பார்த்தான். கடையில் ஒருவன் பேரம் பேசி வறுத்த இறைச்சி துண்டங்களை அதிகமாக வேண்டும் என்று கேட்டு வாங்கி கொண்டிருந்தான். இவன் தூரத்திலிருந்து அவனை கவனித்தான். அந்த மனிதனும் நெடுஞ்சாலைக்கு செல்வதாகவே இவனுக்கு தோன்றியது. நடந்து கொண்டே இருப்பவனுக்கு சுத்தமாக சந்தேகம் வராதபடி பின்தொடர்ந்தான் இவன். முதலில் அவனை கொலை செய்யலாம் என்றுதான் நினைத்தான். ஆனால் ஏற்கனவே செய்த கொலையின் வீரியம் இன்னும் அவன் உடம்பை விட்டு வெளியேறவில்லை. ஆதலால் கிறுக்குத்தனமாக அவன் கையில் வைத்திருந்த வறுத்த இறைச்சியின் பையை மட்டும் பிடுங்கிக் கொண்டு வேகமாக சாலையை தாண்டி காட்டிற்குள் ஓடி மறைந்தான். எவ்வளவு தூரம் ஓடினான் என்று அவனுக்கு தெரியவில்லை. சூடாக இருக்கும் கோழி இறைச்சியை சாப்பிட்டான். ருசித்து ரசித்து சாப்பிட்டவன் ஒரு கொலையை பண்ணிட்டு சூடா சிக்கன் சாப்பிடுறது எவ்வளவு நல்லா இருக்கு, இப்படி தனக்குத்தானே அவன் பேசிக்கொண்டான். இப்பொழுது முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் அவனுக்கு இன்னொரு கொலை தேவைப்பட்டது. இறந்து போனவனுடைய கைபேசியை எடுத்து பார்த்தான். சத்தம் வராதபடி அதை அணைத்து விட்டான். அந்த கைபேசியில் என்னென்ன செயலிகள் இருக்கிறது என்று பார்த்து கொண்டே வந்தான். கேணைத்தனமாக சிரித்தபடியேதான் அவன் அந்த கைபேசியை ஆராய்ந்து கொண்டு இருந்தான். ஆராய்ச்சியின் முடிவாக அவன் ஒரு டாக்ஸியின் செயலியை கண்டுபிடித்தான். யோசிக்காமல் செயலியை திறந்தான். அப்பொழுதுதான் இறந்த நபருடைய பெயரை அவன் பார்த்தான். அவன் பெயர் கருண். அடுத்ததாக அவன் செய்த காரியம், கருணுடைய பெயரை பயன்படுத்தி கொண்டு ஒரு பயணத்தை பதிவு செய்ததுதான். அந்த செயலியில் வாலெட் என்ற ஒரு அமைப்பு இருந்தது. அந்த வாலெட்டில் ஏற்கனவே தேவையான பணத்தை போட்டு வைத்துக் கொள்ளலாம். இறந்து போனவன் அடிக்கடி அந்த டாக்ஸி செயலியை பயன்படுத்தும் நபராகத்தான் இருக்க வேண்டும். ஆதலால் வாலெட்டில் நிறைய பணம் இருந்தது. டாக்ஸி செயலியில் இருக்கும் வாலெட்டில் இருந்து பணம் செலுத்துவதற்கு எந்தவிதமான கடவுச்சொல்லும் தேவைப்படவில்லை. ஆதலால் உடனடியாக பயணத்திற்கு தேவையான பணத்தையும் அனுப்பிவிட்டான். எல்லாம் சரியாக நடந்துவிட்டது என்று நினைத்த நேரத்தில் ஓடிபியை அனுப்பினான். உடனடியாக பயணம் மறுமுனையிலிருந்து ரத்து செய்யப்பட்டது. அதை பார்த்த இவனுடைய மூளையில் கோபம் வெடித்தது. உடனடியாக திரும்பவும் பயணத்தை பதிவு செய்தான். ஓடிபியை அனுப்பினான். எந்த இடத்தில் வந்து இவனை கூட்டி போக வேண்டும் என்ற தகவல்களை கொடுத்தாகிவிட்டது. அந்த டாக்ஸி வரும் வரை இவன் மறைந்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான். இவன்தான் அந்த கொலையை செய்தான் என்று யாராவது பார்த்து இவனை தேடி இங்கே வந்துவிட்டால், ஆதலால் சாலையில் காத்திருக்காமல்
அருகில் இருந்த மரங்கள் அடர்ந்த பகுதியில் மறைந்திருந்தான். அவன் எதிர்பார்த்ததைப் போலவே காரும் வந்தது. அவன் அப்பொழுது சிறிய விளையாட்டை நிகழ்த்தலாம் என்று நினைத்தான். அவனை காக்க வைக்கலாம். ஒருவேளை குறிப்பிட்ட நேரத்திற்கு அவன் காத்திருந்தால் அவன்தான் கொலைகாரனுடைய அடுத்த இரையாக இருப்பான் என்று முடிவு செய்து கொண்டான். காருக்குள் இருப்பவனை இப்படியெல்லாம் மனதில் திட்டமிட்டபடியே நோட்டமிட்டு கொண்டிருந்தவனை இடைமறித்தது ஒரு நாய். முதலில் அந்த நாயை எட்டி உதைத்தான். நாய் ஒரு உதையை வாங்கி கொண்டு திரும்பவும் உரு என்று முகத்தை வைத்துக்கொண்டு கடிக்க வந்தது. திரும்பவும் இவன் எட்டி உதைத்தான். அது பயந்து போனது. இவனை பார்த்து மிரண்டதால் ஓடத் தொடங்கியது. இவன் அங்கே நடக்கும் விஷயத்தை எல்லாம் மறந்துவிட்டு நாயை துரத்த தொடங்கினான். ஆனால் அந்த நாய் ஓடிக்கொண்டே இருந்த பொழுது திடீரென்று சாலைக்குள் நுழைந்து விட்டது. அவனும் துரத்தியபடியே சாலைக்குள் நுழைந்து விட்டான். காரில் இருந்த ஓட்டுநரும் இவனை பார்த்து விட்டான். அதன் பின்புதான் காருக்குள் வந்தான். கிரியை தொடர்ந்து துன்புறுத்த தொடங்கினான். இப்பொழுதும் துன்புறுத்தி கொண்டுதான் இருக்கிறான். அடிபட்டு கிடக்கும் அந்த பெண்ணை முன் இருக்கைக்கு மாற்றச் சொல்லி பிரச்சனை செய்து கொண்டிருந்தான். ஆனால் கிரி விடாப்பிடியாக இருந்தான். கருண் மேலும் மேலும் கோபமடைந்தான். காரின் டேஷ்போர்டில் ஓங்கி ஓங்கி குத்தினான். கிரிக்கு அது சுத்தமாக பிடிக்கவில்லை. அவனுடைய காரை எந்த விதத்திலும் யாராவது சேதப்படுத்தினால் அவனுக்கு எப்பொழுதுமே பிடிக்காது. ஆனால் எதிர்வினை ஆற்ற முடியாத நிலை. கிரி தன்னுடைய விருப்பமான கடவுளை வேண்டிக் கொண்டான். இதிலிருந்து எப்படியாவது தான் தப்பிக்க வேண்டும். எப்படியாவது தப்பித்தால் போதும். சில நொடிகள் கழித்து கிரிக்கு மன்னனிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. காரை நிறுத்தினான். மன்னனிடம் அனைத்து விஷயங்களையும் சொல்லிவிட வேண்டும் என்பது கிரியுடைய எண்ணமாக இருந்தது. கருணை திரும்பி கூட பார்க்காமல் காரை விட்டு வெளியே வர முயற்சி செய்தான். ஆனால் கருண் அவனுடைய சட்டையை கொத்தாக பிடித்து உள்ளே இழுத்தான். இவன் திரும்பி கருணை பார்த்தான். வாடா உள்ள. எங்கடா போற? கத்தினான் அவன். வந்துருவேன். என்ன போட்டு படுத்தாத, விடு. என்ன கருண் யோசித்தானோ என்னவோ. கிரியை விட்டுவிட்டான். கிரி விட்டால் போதும் என்று கதவை அரைந்து சாத்தினான். வெளியே வந்து மலையின் ஊடாகவே மன்னனிடம் பேசத் தொடங்கினான். மச்சி, பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சுடா. அவன் என்ன என்று கேட்பதற்குள் இவன் சொல்ல தொடங்கினான். முதல்ல வரும்போது ஆத்துக்கிட்ட ஒரு பாடிய பார்த்தேன். போலீஸ் அத வெளியில எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். அப்புறம் கார் எடுத்துட்டு பாதி தூரம் வந்தப்போ ஒரு லேடி மேல காரை மோதிட்டேன். நீயா? அப்படியெல்லாம் பண்ண மாட்டியே. ஆமா ஆமா, நான் தான். அந்த லேடியை காப்பாத்தலாம்னு கார்ல எடுத்து போட்டுக்கிட்டு கிளம்பலாங்கும் போது போலீஸ் அங்க வந்துருச்சு. ஆத்துல பார்த்த பாடிய எடுத்துக்க முடியுமான்னு கேட்டாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். போலீஸ் நல்ல வேலையா கார்ல இருக்கிற லேடிய கண்டுபிடிக்கல. சரி, ட்ரிப்புக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு அவங்க கிட்ட போய் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடலாம்னு போனேன். ஆனா அங்க வந்தவன் ரொம்பவுமே மோசமான ஆளா இருக்கான்டா. என்ன போட்டு டார்ச்சர் பண்றான். இப்போ என்னடா பண்ணலாம்? கிரிதர் இவ்வளவு பேசியும் மன்னன் பதில் பேசாமல் இருந்தான். என்கிட்ட ஒரு பிளான் இருக்குடா. முதல்ல போய் இவனை ப்ளூபெரி ஸ்ட்ரீட்ல இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த லேடிய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணலாமான்னு பாக்குறேன். சரிடா, இதுவும் நல்ல பிளானா தான் இருக்குது. நீ அந்த லேடிய ஹோட்டல்ல இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துரு. அங்கிருந்து கொஞ்ச தூரத்துல ஒரு டாக்டர் இருக்காரு. அவரை எனக்கு நல்லாவே தெரியும். அவர் நம்மளுக்கு தேவையான ஹெல்ப்பை பண்ணி கொடுப்பாரு. கிரிக்கும் அது சரியான ஒரு திட்டமாகவே பட்டது. காருக்கு வெளியே கிரி மன்னனுடன் தொலைபேசியில் பேசி கொண்டிருந்த பொழுது கருண் காரின் பின்னிருக்கையில் படுத்திருந்த பெண்ணை வக்கிரமாக மேலிருந்து கீழ் வரை பார்த்தான். இந்த நைட்டு என்னோடது. எனக்கு இன்னைக்கு நிறைய கொலை கிடைச்சிருக்கு. இப்படி வாய்விட்டு பேசியவன் கிரி என்ன செய்கிறான் என்று பார்த்தான். கிரி அப்பொழுதும் தொலைபேசியில் பேசிக்கொண்டுதான் இருந்தான். இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று நினைத்த கருண், ஓகே, இப்ப கொலை பண்ணா சரியா இருக்கும். முன்னிருக்கையில் அமர்ந்தபடியே திரும்பி கைகளை அந்த பெண்ணின் கழுத்தில் வைத்தான். வேகமாக அழுத்த தொடங்கினான். கொலை செய்வதற்கு துப்பாக்கிகளையும் கத்தியையும் மற்ற பொருள்களையும் பயன்படுத்துவது மிகவும் தவறான முறை என்று இவன் எப்பொழுதுமே நினைத்திருக்கிறான். கொலை செய்வதற்கு சிறந்த உபகரணம் ஒரு மனிதனுடைய கைகள்தான். அவன் கைகளில் முரட்டுத்தனமான ஒரு சக்தி பாய்ந்தது. அந்த பெண்ணுடைய கழுத்தை வெறித்தனமாக நெரிக்க தொடங்கியிருந்தான். அவள் மூச்சுவிட முடியாமல் வினோதமான சத்தங்களை எழுப்பிக் கொண்டு இருந்தாள்.
ஒரு கையால் கழுத்தை அழுத்தி கொண்டு இன்னொரு கையை எடுத்து அந்த பெண்ணின் வாயில் வைத்து அழுத்தினான். ஆனால் இவன் இப்படி செய்வதற்கு முன்பே கிரி அந்த பெண்ணுடைய அலறல் சத்தத்தை மலையை தாண்டியும் கூட கேட்டுவிட்டான். வேகமாக காரை நோக்கி ஓடி வந்தான். ஸ்மார்ட் போனை சட்டையின் மேல் பாக்கெட்டில் வைத்து கொண்டான். கதவை திறந்தான். மிகுந்த வேகத்துடன் அவனுடைய அடிவயிற்றில் ஒரு உதை விழுந்தது. எந்தவிதமான பிடிப்பும் இல்லாமல் நெட்டு குத்தலாக அவன் தரையில் மல்லாக்க விழுந்தான். தலையில் அடிபட்டது. சாலையிலிருந்த சிறிய கற்கள் அவன் பின்னந்தலையை பதம் பார்த்தது. வலி உயிர் போனது. ஏதாவது செய்தாக வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் அவனுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்பட்டது. அந்த நேரத்தை எடுத்துக்கொண்டால் அதற்குள் காருக்குள் இருக்கும் கருண் அந்த பெண்ணை கொலை செய்து விடுவான். எதுக்கு இவன் அவளை கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான்? தரையில் விழுந்திருந்த கிரி எழ முயற்சித்தான். ஆனால் அவனால் இயலவில்லை. எழாமல் என்ன செய்ய முடியும் என்று தீவிரமாக யோசித்தான். தடால் என்று இறங்கும் இடியைப் போல ஒரு யோசனை வந்தது. படுத்திருந்தபடியே தன் பேண்ட் பாக்கெட்டுக்குள் கையை நுழைத்தான். காரின் சாவியை எடுத்துக்கொண்டான். அந்த காரின் சாவியை பயன்படுத்தி அதில் இருக்கும் பொத்தான்களை அழுத்துவதன் மூலமாக அவனால் காரை உயிர்ப்பிக்க முடியும். மன்னனுடன் பேசுவதற்காக காரை அவன் அணைத்த பொழுது முதலாவது கியரிலிருந்து நியூட்ரலுக்கு கொண்டு வராமல் தான் காரின் சாவியை அணைத்து பிடுங்கி இருந்தான். இப்பொழுது காரின் சாவியில் இருக்கும் ஸ்டார்ட் பட்டனை அழுத்தியதும் கார் ஒரு குதிரையைப் போல எம்பி குதித்தது. அந்த பெண்ணின் கழுத்தை அழுத்தி கொண்டிருந்த கருண் டேஷ்போர்டில் மோதி சில நொடிகள் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்தான். அவள் கழுத்தில் இருந்த கைகள் இப்பொழுது நழுவி இருந்தது. கிரி காரின் கதவை பிடித்து கொண்டு மெல்லமாக எழுந்து நின்றான். அவன் உள்ளே வருவான் என்று எதிர்பார்த்த கருண் லேசாக குனிந்தான். கிரியுடைய முகத்தை நேருக்கு நேராக பார்த்தான். ஆனால் கிரி ஓட்டுநர் இருக்கையின் அருகிலிருந்த கதவை சார்த்திவிட்டு காரை சுற்றி கொண்டு மறுபக்கமாக வந்தான். கதவை திறந்தான். கருண் அமர்ந்திருந்த இருக்கையின் கதவில் இருக்கும் லாக்கை போடாமல் இருந்தது. இப்பொழுது கிரிக்கு உபயோகமாக இருந்தது. கதவு உடனடியாக திறந்து கொண்டது. கருண் அவன் காரை சுற்றி கொண்டு வருவதற்குள் அந்த பெண்ணை திரும்பவும் கொலை செய்யும் முயற்சியை தொடங்கியிருந்தான். அந்த பெண் மூச்சுவிட முடியாமல் அலறிக் கொண்டிருந்தாள். கிரி கருணுடைய சட்டையை பற்றி முழு பலத்தை கொண்டு வந்து இழுத்தான். கருண் தன்னுடைய இடது கையின் பின்முட்டியை பயன்படுத்தி கிரியுடைய முகத்தில் இடித்தான். ரத்தம் பொலபொலவென்று வெளியே வந்தது. எல்லாம் இருட்டுக்குள் ஒரு நொடி மூழ்கியது. அதன் பின்பு கிரி சுதாரித்து கொண்டான். கருணுடைய கால்களை பிடித்து தரதரவென்று இழுத்து கொண்டு காரை விட்டு அவனை விலகும்படி செய்தான். தொடர்ந்து கருண் தன்னுடைய கால்களால் கிரியை எட்டி உதைத்து கொண்டே இருந்தான். இது தொடர்ந்து கொண்டே இருந்ததால் கிரி அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதையே மறந்துவிட்டான். அவர்கள் இப்பொழுது காரிலிருந்து சிறிது தூரம் தள்ளி இருந்தார்கள். கிரி தரையில் படுத்துக்கொண்டே காரின் கதவை எட்டி உதைத்தான். அது சரியாக மூடிக்கொண்டது. இதைத்தான் செய்ய வேண்டும் என்று முன்பே திட்டமிட்டு இருந்ததால் கிரி அழுத்தமாக கருணுடைய காலை பற்றி கொண்டிருந்தவன் திடீரென்று கைகளை உருகி அவன் கால்களை விடுவித்தான். எதற்காக இவன் இப்பொழுது கையை விடுகிறான் என்று கருண் பார்த்து கொண்டிருந்த நொடியில் கிரி தன் காரின் சாவியில் இருக்கும் பொத்தானை அழுத்தி காரை மூடிவிட்டான். காரை லாக் பண்ணிட்டேன். இப்ப நீ எப்படி அவளை கொல்றேன்னு நான் பாக்கறேன்டா. வேகமாக இந்த வார்த்தைகளை உதிர்த்து விட்டு காட்டை நோக்கி ஓடத் தொடங்கினான் கிரி. கருணும் அவனை கருணையே இல்லாமல் பின்தொடர்ந்தான். எங்கேயாவது பதுங்கிக் கொள்ளலாம் என்பதுதான் கிரியுடைய எண்ணமாக இருந்தது. அவன் கண்களாலேயே அந்த இருட்டில் துளாவினான். புதர் போல ஏதாவது இருந்தால் மறைந்து கொள்வதற்கு சுலபமாக இருக்கும் என்று தேடியவன் ஒரு புதரை கண்டுபிடித்து விட்டான். வேகமாக அங்கே போய் மறைந்து கொண்டான். இந்த உச்சபட்சமான பயத்தின் சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் அப்படியே இருந்தான். இப்பொழுது அவன் தன்னையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அந்த பெண்ணையும் காப்பாற்ற வேண்டும். கருணிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளவும் வேண்டும். கருண் மிகவும் கோபத்துடன் இருந்தான். அவன் நினைத்தபடி அந்த பெண்ணை கொல்ல முடியவில்லை. காரின் கதவு பூட்டிக் கொண்டதே, அதற்கு காரணம் கிரிதான். கிரியை கொன்றுவிட்டால் அவனிடம் இருக்கும் சாவியை எடுத்துக்கொண்டு கதவை திறக்கலாம், அந்த பெண்ணையும் கொன்றுவிடலாம். வேகமாக திட்டம் போட்டவன் கிரியை தேடினான். மழை வலுத்து பெய்து கொண்டிருந்தது. அதிக நேரம் தேடாமல் சுலபமாகவே கிரிதரை புதரின் மறைவில் கண்டுபிடித்து விட்டான்.
கருண் அவசரப்படவில்லை. மிகவும் மெதுவாக ஊறி நகரும் பாம்பை போல கிரியை நெருங்கினான். நெருங்கியதும் உடனடியாக கழுத்தை இறுக்கமாக பிடித்தான். கிரியின் மூக்கிலிருந்து ரத்தம் பெருகியது. மெல்ல மெல்லமாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியாமல் அவன் ஒரு இருட்டுக்குள் இழுத்து செல்லப்பட்டான். கைகளை இடதும் வலதும் அசைத்து கொண்டே இருந்தான். அப்பொழுது அவன் கையில் கூர்மையான ஒரு மரத்தின் வேர் கிடைத்தது. அதை எடுத்து உடனடியாக கருணின் அடிவயிற்றில் செருகினான். கருண் ஒரு நொடி அப்படியே நின்றான். அவன் பிடி லேசாக தளர்ந்தது. மூச்சை முழுவதுமாக இழுத்து கொண்டான் கிரி. கருணுடைய கண்களை ஆழமாக பார்த்தான். இருட்டை விட அவன் கண்கள் மிகவும் அச்சுறுத்தக்கூடியதாக இருந்தது. கிரி நிம்மதி பெருமூச்சை வெளியேற்றினான். ஆனால் அவன் செருகிய மரத்தின் வேர் சரியாக கருணுடைய வயிற்றில் இறங்கவில்லை. கருண் இப்பொழுது அவன் வயிற்றில் இருந்த வேரை பிடுங்கி நேரடியாக ஆழமாக கிரியுடைய வயிற்றில் இறக்கிவிட்டான். கிரி அந்த நொடியில் தான் வைத்திருந்த நம்பிக்கையை எல்லாம் இழந்து விட்டான். தன் கரங்களால் வயிற்றை தொட்டு பார்த்தான். மழை நீரை தாண்டிய ஒரு பிசுபிசுப்பை அவனால் விரல்களில் உணர முடிந்தது. கருண் எப்பொழுதும் கைகளால் கொல்ல விரும்புபவன். ஆதலால் உயிரை விட்டு கொண்டிருக்கும் கிரியுடைய கழுத்தை பற்றி நெரிக்க தொடங்கினான். சாவுடா சாவு, கொல்ல விடாமலா பண்ற ஆவு. கிரி சடார் என்று தன் பாக்கெட்டில் இருந்த காரின் சாவியை எடுத்து அதன் கூர்மையான பகுதியை கருணின் தொண்டையில் மிகுந்த வேகத்துடன் செருகினான். ரத்தம் பீரிட்டு எழுந்தது. கருண் அதிர்ச்சியான கண்களால் கிரியை பார்த்து கொண்டே இறந்து போனான். கருண் இறந்து விட்டான் என்பது மட்டும் கிரிக்கு புரிந்தது. அதன் பிறகு கிரியும் இறக்கத் தொடங்கினான். எல்லாம் இருளுக்குள் மறைந்து கரைந்து போனது. அரை மணி நேரம் கழித்து கிரி ஒரு நாயின் குரைக்கும் சத்தத்தை கேட்டான். லேசாக அவனுக்கு விழிப்பு வந்தது. சிறிது நேரம் தூங்கியதாலோ என்னவோ உடலில் கொஞ்சம் சக்தி இருந்தது. இறந்து போய் கிடந்த கருணை பார்த்தான். அவனை அப்படியே விட்டுவிட்டு சில அடிகளை எடுத்து வைத்தான். அதன் பிறகு இப்படியே இவனை விட்டுவிட்டு போவது சரியில்லை என்று கிரிக்கு தோன்றியது. ஆதலால் கருணின் கால்களை பற்றி இழுத்து கொண்டு நடந்தான். நேரடியாக ஆற்றின் நடுமையம் வரை அவன் நடந்து கொண்டே இருந்தான். அவன் முன்பு ஆற்றில் பார்த்த பிணம் எப்படி ஆற்றின் நடுமையத்தில் சிக்கியிருந்ததோ அதே போல கருணுடைய உடம்பையும் சிக்க வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டான். அப்படி செய்தால்தான் ஒரே நபரால் இருவரும் ஒரே மாதிரி கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று போலீசார் கருதுவார்கள். கொலைகாரனுடைய உடலை ஆற்றின் நடுமையத்தில் சரியாக மேலே வராதபடி கொடிகளால் இறுக்கமாக கட்டிவிட்டு ஆற்றை விட்டு வெளியே வந்தான். திரும்பி கூட பார்க்காமல் காரை நெருங்கினான். கிரியுடைய உடல் மொத்தமாக அவன் கட்டுப்பாட்டில் இல்லாமல் தனியாக செயல்பட்டு கொண்டிருந்தது. இரத்தப்போக்குதான் அதற்குண்டான காரணம் என்று அவன் புரிந்து கொண்டான். அந்த பெண்மணியின் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று பார்த்தான். அவள் மூச்சு இன்னும் சன்னமாகத்தான் இருந்தது. எப்படியாவது அவளை காப்பாற்றிவிட முடியும் என்று நம்பிக்கையை கொண்டான் கிரி. காரை உயிர்ப்பித்தான். தன்னுடைய தொழிலின் மொத்த திறமையையும் பயன்படுத்தி தன் உடலில் பெருகி கொண்டிருக்கும் இரத்தத்தை கூட பொருட்படுத்தாமல் வேகமாக வண்டியை செலுத்தினான். வழியில் அவன் ஒரு சிறிய மருத்துவமனையை பார்த்தான். வண்டியை நிறுத்திவிட்டு அந்த பெண்மணியை தூக்கியபடியே மருத்துவமனைக்குள் ஓடினான். ஆனால் ரிசப்ஷனில் கூட யாருமே தென்படவில்லை. முதலில் யாரையாவது அழைக்கலாம் என்றுதான் நினைத்தான். அதன் பிறகு இந்த பெண்மணியை இந்த நேரத்தில் அவன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு மருத்துவமனையில் சேர்த்தால் அவனுக்கு தான் பிரச்சனை வரும். ஒரு கொலையை செய்வதற்கு முன்பாக இருந்தால் கண்டிப்பாக தன்னை அறிமுகப்படுத்தியபடி அவன் மருத்துவமனையில் அந்த பெண்ணை சேர்த்திருப்பான். இப்பொழுது அதற்குண்டான வாய்ப்பே இல்லாமல் போனது. ரிசப்ஷனில் ஆள் இல்லாததும் நல்லதாகவே அவனுக்கு பட்டது. அந்த பெண்ணை ஒரு ஸ்ட்ரக்சரில் படுக்க வைத்தான். அந்த மருத்துவமனையின் ரிசப்ஷன் அறை கண்ணாடியால் செய்யப்பட்டிருந்தது. இரண்டாவதாக அவன் ஒரு ஸ்ட்ரக்சரை எடுத்துக்கொண்டான். அதை பின்னோக்கி இழுத்து முடிந்த அளவு வேகத்துடன் ரிசப்ஷனை நோக்கி தள்ளிவிட்டான். படார் என்று ஒரு சத்தம் கேட்டது. கண்ணாடி நொறுங்கி சிதறியது. அவன் ஓடத் தொடங்கினான். மருத்துவமனையை விட்டு சிறிது தூரம் வந்ததும் திரும்பி பார்த்தான். ஒரு மருத்துவரும் நர்ஸும் வாசல் வரை வந்து யார் இப்படி செய்தார்கள் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். கண்டிப்பாக அவர்கள் அந்த பெண்மணியை பார்த்து கொள்வார்கள் என்று கிரி ஆழமாக நம்பினான். காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து பறந்து விட்டான். கிரி தன் வீட்டிற்கு போனான்.
உடம்பில் ஏற்பட்ட காயங்களை நன்றாக கழுவினான். வயிற்றில் ஏற்பட்ட காயத்தை கழுவிவிட்டு கிளிபட்டு இருந்த இடத்தை ஆபீஸ் கிளப்புகளை பயன்படுத்தி இறுக்கமாக பிணைத்தான். அது அவனுக்கு வலியை தந்தது. ஆனால் இன்று நடந்த சம்பவங்களை விட அது ஒன்றும் பெரிய வலியாக இல்லை. கொஞ்சம் பஞ்சையும் வெள்ளை துணியையும் பயன்படுத்தி அவன் காயத்தை மூடினான். அதிகமாக உடலிலிருந்து ரத்தம் வெளியேறியிருந்ததால் அவனையும் அறியாமல் தூங்கி போனான். அடுத்த நாள் எழுந்து தொலைக்காட்சியில் வெளியான செய்தியை அவன் கவனித்தான். முதலில் கிரியின் காரில் ஏறி இவனால் கொலை செய்யப்பட்ட நபருடைய பெயர் கருணே கிடையாது. ஆற்றில் முதலில் இறந்து போனவனுடைய பெயர்தான் கருண். கருணை கொலை செய்தவன் எப்படி ஆற்றின் நடுமையத்தில் உடலை வீசி எறிந்தானோ அதே போல கொலை செய்தவனுடைய உடம்பும் அதே நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக செய்தி வந்தது. இரண்டாவதாக இறந்தவன் கருணை கொன்று இருப்பான் என்று போலீசார் சந்தேகப்படுவதற்கு ஆதாரமாக இரண்டாவதாக இறந்தவனுடைய பாக்கெட்டில் இருந்து கருணுடைய கைபேசி கிடைத்தது. இரண்டாவது செய்தியை பார்த்தான். மர்மமான முறையில் இரவு மருத்துவமனையில் அடிபட்ட பெண்ணை சேர்த்த நபரை பற்றியது அந்த செய்தி. மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பெண் நலமாக இருக்கிறார் என்ற செய்தியை கிரி பார்த்தான். ஆனால் எந்த செய்தியிலும் கிரியுடைய பெயர் வெளிவரவில்லை. ஆனால் இதே போல இருக்குமா என்பது சந்தேகம்தான். கிரி செய்தது சரியா தவறா என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அவன் கரங்களில் அழிக்க முடியாதபடி இரத்தத்தின் கரை படிந்து விட்டது என்பது மட்டுமே உண்மை.